See, last session நம்ம என்ன பார்த்தோம்னா just டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். டாக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேசிக் கமாண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சோம் இல்லையா? எப்படி வந்து ஒரு இமேஜை புல் பண்ணி எடுக்கிறது, அந்த இமேஜ் மூலிமா எப்படி ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணுறது, அந்த கண்டெய்னரில் லாகின் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்றத எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம். அடிஷ்னலி ஒரு கண்டெய்னரை எப்படி போயிட்டு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, லாக்ஸு, ஸ்டாட்ஸு, டாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஸ்பெக்ட், இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டாக்கர் என்விரான்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் செஷனில். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட், அட்வான்ஸ்டு ஒரு சில கமாண்ட்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயக்ராமை ரைட் பண்ணி டயக்ராமை வரைஞ்சிக்கிட்டே நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இமேஜ் பேக்கப். இமேஜ் பேக்கப் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்பர் 2, one second guys. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ இமேஜ் பேக்கப் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து டாக்கர் ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் ஒரு டாக்கர் ஃபைலை நம்ம ரைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வச்சு எப்படி வந்து இமேஜை பில்ட் பண்ண போகிறோன்றத கற்றுக்க போகிறீங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் இமேஜில் எப்படி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ண போகிறோன்றதையும் கற்றுக்க போகிறீங்க. இதுதான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அடிஷ்னலி we are going to see இன்னொரு விஷயம் என்னன்னா பைத்தான் இன்ஸ்டாலேஷனையும் பார்க்க போகிறோம். ஓகே, பைத்தான் இன்ஸ்டாலேஷனையும் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்து முடிக்கிறோம். இதான் நம்மளோட அஜெண்டா டுடே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் we need to have a infrastructure, கரெக்டாக? ஸோ Ubuntu இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் AWS கிளவுட் சர்வீஸ் மூலிமா. நம்பர் 1 ஸ்டெப். அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ண போகிறோம். தென் ஒன்லி we are going to install a Docker. ஸோ இந்த இடத்துல நம்ம பூட்ஸ்ட்ராப் மெக்கானிசம் யூஸ் பண்ணி டாக்கரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, சர்வரை லான்ச் பண்ணும்போதே இன்ஸ்டாலேஷனையும் நம்ம செஞ்சு போகிறோம். போஸ்ட் லாகின் போயிட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் நம்ம செய்ய போகிறது கிடையாது. ஸோ அதையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்டெப் நம்பர் 1 முடிச்சிடலாமா? போயிட்டு retire only and Ubuntu micro. ஓகே, கீழே வந்துட்டு ஒரு செல் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா apt get அப்டேட் பண்ண போகிறோம், என்விரான்மெண்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அப்புறம் apt get install docker.io-y போட்டு டாக்கரையும் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். சரியா? இதுதான் வந்து பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷனும் லான்ச்சிங்கும் சைமல்டேனியஸாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆட் ஸ்டோரேஜ் 8 GB போதும், ஜஸ்ட் ஃபார் தி டெஸ்டிங் பர்பஸ். டாக்கர் 10 AM போட்டுக்கிறேன், ஏன்னா இன்னைக்கு மட்டுமே 3 செஷன் நான் டாக்கர் எடுக்கிறேன்றதுனால எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக டாக்கர் 10 AM அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு AltCPயை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரிவ்யூ, லான்ச் அண்ட் கீப். இந்த எக்ஸிஸ்டிங் கீ வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு, அந்த கீயை நம்ம வச்சுக்கிட்டு லான்ச் பண்ண போறோம். புட்டி வழியா போயிட்டு நம்ம லாகின் பண்ண போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதுக்காக டாக்கர் சர்வர்னுடைய ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறோம். இதான் டாக்கர் சர்வர்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் இங்கே போட்டுட்டு அப்பியரன்ஸில் ஜஸ்ட் சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸு. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால்
ஏற்கனவே ஒரு பிபிகே ஃபைல் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதே பிபிகே ஃபைல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி செட்டப் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சிம்பிள், ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம். Ubuntu அப்படின்னு சொல்லி போட்டு நான் உள்ளுக்குள்ளே போயிடுறேன். அண்ட் கிளியர் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிகம் அஸ் அ ரூட் யூஸராக நம்ம வந்தாச்சு. இப்போ டாக்கர் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடா இல்லையான்றது போய் பார்க்க போகிறோம். என்ன சொல்லுது? டாக்கர் இஸ் கரண்ட்லி நாட் இன்ஸ்டால்ட். யூ கேன் இன்ஸ்டால் இட் பை டைப்பிங் ஆப்ட் இன்ஸ்டால் டாக்கர் இன் ஐஓ அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கணும் இல்லையா? ஏன் இந்த மாதிரி சொல்லி பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு டாக்கர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். இப்போ கிளைண்ட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கிளைண்ட் அண்ட் சர்வர் முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டைமே எடுக்கலன்னு அர்த்தம். இன்ஸ்டாலேஷன் வந்து ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்கும்போதே போயிட்டு முடிஞ்சிச்சா இல்லையான்றது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு முடிஞ்சு போயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ இன்ஸ்டாலேஷன் நடக்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பூட்ஸ்ட்ராப்ல இன்ஸ்டாலேஷன் நடக்கிறதும் நீங்க பார்த்தீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் டக்குன்னு லாகின் பண்ணி உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ த இன்ஸ்டாலேஷன், டாக்கர் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நம்மளோட கோல் என்ன? அப்ஜெக்டிவ். இப்போ இமேஜ் பேக்கப் நம்ம எடுக்க போகிறோம். இமேஜ் பேக்கப் எடுக்க போகிறோம். நான் என்ன பண்ண போறேன்னா, டாக்கர் ஹப் அப்படின்ற பப்ளிக் ரெபாசிட்டரியில இருந்து HTTPD அப்படின்ற ஒரு இமேஜை புல் பண்ணி கொண்டு வர போறேன். எக்ஸிஸ்டிங் இமேஜை டாக்கர் ஹப் இதில் வந்து புல் பண்ணி கொண்டு வர போறேன். வாட் எவர் ஐ எம் டீச்சிங் ரைட், அது எல்லாத்தையும் நான் பெயிண்ட்ல டயக்ராமா வரைஞ்சி உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாக்கர் ஹப்ல இருந்து ஒரு இமேஜை புல் பண்ணி கொண்டு வர போறோம். இது என்ன? டாக்கர் ஹப். என்ன இமேஜை புல் பண்ணி கொண்டு வர போறோம்னா, we are going to pull HTTPD அப்படின்ற இமேஜை நம்ம புல் பண்ணி கொண்டு வர போறோம். ஓகே, ஸோ புல் கமாண்ட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ரெபாசிட்டரியில் இருக்கக்கூடிய இமேஜை நம்ம புல் பண்ணி கொண்டு வரலாம். அண்ட் என்ன இமேஜை புல் பண்ணி கொண்டு வர போறோம்? HTTPD அப்படின்ற ஒரு இமேஜ் கொண்டு வந்துடலாமா போயிட்டு? ஸோ லேட்டஸ்ட் டேக்ஸை டிஃபால்ட்டாக நம்ம கொண்டு வரோம். டேக்ஸ் இஸ் நத்திங் பட் வெர்ஷன். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தி அப்பாச்சியை பப்ளிக் ரெபாசிட்டரி டாக்கர் ஹப்ல இருந்து நமக்கு புல் பண்ணி கொண்டு வர போகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ கிளியர் கொடுத்து அப்ல போயிடுங்க. டாக்கர் புல் HTTPD போட்டிங்கன்னா யூசிங் டிஃபால்ட் டேக் லேட்டஸ்ட், அப்புறம் புல்லிங் ஃப்ரம் லைப்ரரி HTTPD, அப்புறம் டவுன்லோடிங் ஒன் பை ஒன். ஃபைனலி நியூவர் இமேஜ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக போகுது. ஸோ டவுன்லோடட் நியூவர் இமேஜ் ஃபார் HTTPD லேட்டஸ்ட். இதை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பீங்க? டாக்கர் இமேஜஸ், டாக்கர் இமேஜஸ். ஹலோ, ஹை மோகன்ஜி, நான் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் டாபிக் கவர் பண்ணீங்களா? இல்லை, எதுவும் இல்லை, இப்போ தான் போயிட்டு இருக்கேன். 1 செகண்ட் பியாண்ட். ஓகே, லேட்டாக ஜாயின் பண்ணாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லாமல் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அதான் ரிப்பீட்டேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு சர்வரை லான்ச் பண்ணேன், அதில் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். அப்போ நான் மேனுவலாக பண்ண இன்ஸ்டாலேஷன் இப்போ வந்து பூட்ஸ்ட்ராப்ல பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அது ஒன்றும் பெரிய காரணம். அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் HTTPD இமேஜை டாக்கர் ஹப் ரெபாசிட்டரியில இருந்து புல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆனது காட்டுது. ஸோ இந்த இமேஜ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலி ரன் பண்ணி இந்த இமேஜை ரன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? கண்டெய்னரை லான்ச் பண்ணுவீங்க. கரெக்டா? இமேஜை ரன் பண்ணி கண்டெய்னரை லான்ச் பண்ணுவீங்க. பண்ணிடலாமா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தானே. ஸோ இமேஜை ரன் பண்ணி கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். HTTPD கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கண்டெய்னரை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டாக்கர் ரன்னு
hyphen interactive terminal detach mode hyphen name. Okay, HTTPD container, correctா? So HTTPD container எதனால நேம் வச்சுக்கலாம். அண்ட் போர்ட் நம்பரையும் ஓப்பன் பண்ண போகிறோம். எந்த போர்ட் நம்பரில் ஓப்பன் பண்ண போகிறோம்னா 8060 வச்சுக்கோங்க. :80 போட்டுக்கிறோம். ஓகே, வெப் ப்ரௌசரில் போயிட்டு நான் ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் இது வந்து ஒரு வெப் சர்வர் மிடில்வேர், ரைட்? வெப் சர்வர் மிடில்வேர் அப்படின்னா போர்ட் நம்பரில் ரன் ஆகிறது தான் கரெக்ட் இல்லையா? தட் இஸ் த வை. ஸோ அதுக்கப்புறம் இமேஜோட நேமை போட்டு நீங்கள் என்டர் வச்சிங்கன்னா யூ கேன் ஹாவ் அ டாக்கர் கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம லாகின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் என்ன? டாக்கர் சொல்லுங்க. கண்டெய்னருக்குள்ள லாகின் பண்றது ஆமா, டாக்கர் எக்ஸிக்யூட் exec. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? டாக்கருக்குள்ள இப்போ லாகின் பண்ண போறோம். ஓகே, டாக்கர் லாகின் பண்ண போறோம். செஞ்சிடலாமா? ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் exec-it அண்ட் இந்த கண்டெய்னரோட ஐடி. இந்த கண்டெய்னரோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமே வந்து கண்டெய்னரோட ஐடி தான். இதில் இந்த டி வரைக்கும் உண்டானதை இங்கே நமக்கு கொடுத்துருக்கான், அவ்வளோதான். புரியுதா? மொத்தமாகவே கண்டெய்னர் ஐடி தான். இதை கொடுத்தாலே அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃபர் பண்ணி அந்த கண்டெய்னர்ஸை நமக்கு லோட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் பின் அண்ட் பேஷா நம்ம லாகின் பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே போயிட்டுமா? ஸோ கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணி பார்க்குறீங்க. போயிட்டு பார்க்கும் பொழுது அந்த கண்டெய்னரில், இந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்டெய்னரில் HTTPD அப்படின்ற கண்டெய்னரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி மட்டும் இருக்கும்? நம்பர் 1 லினக்ஸ் OS, நேற்றுக்கே பார்த்தோம். ப்ளஸ்ஸு அப்பாச்சி இருக்குமா? அப்பாச்சி இருக்கும். இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும், கரெக்டா? எஸ் சார் நோ. அண்ட் என்னோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா அடிஷ்னலி இங்கே போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். விம் அப்படின்றது ஏதாவது இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன செக் பண்ணி பார்க்குறேன்? விம் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன சொல்லிட்டு பாருங்க, விஐ எடிட்டர், விம் எடிட்டர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ விம் எடிட்டர் இல்லைன்னு சொல்லி சொல்லுது. சரியா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த விம் எடிட்டரை இந்த கண்டெய்னருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். சரியா? கண்டெய்னருக்குள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். எப்படி பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆப் டு கெட் அப்டேட்டு, ஆப் டு கெட் இன்ஸ்டால் விம் -y. ஓகேவா? ஸோ விம்மையும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறோம். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we are doing the vim installation. ஓகேவா? இப்போ விம்னு போட்டு பாருங்க. now we got a vim. ஸோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எதுக்காக நான் போட்டுருக்கேன் அப்படின்னா, இமேஜ்ல we have only 2 ப்ராப்பர்ட்டி, லினக்ஸ் அண்ட் அப்பாச்சி. பட் கண்டெய்னர்ல இப்போ எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? லினக்ஸ், அப்பாச்சி அண்ட் விம், 3 இருக்கா? அப்போ there is a mismatch between image and container. Yes or no? Mismatch between image and container. இப்போ நீங்க போயிட்டு ஒரு இமேஜை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்போ என்ன சொல்லும்? அந்த இமேஜ் மூலமா ஏதாவது ஒரு கண்டெய்னர் ரன்னிங்ல இருந்தா யூ கேன் நாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அப்போ நம்ம உடனே என்ன பண்றோம்? அந்த கண்டெய்னரை முதல்ல ரிமூவ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் தான் இமேஜை ரிமூவ் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஸ் வந்து இமேஜ் தான். அந்த பேஸ் வச்சு எத்தனை கண்டெய்னர்ஸ் வேணாலும் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். அப்போ பேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சஸ் இருந்தா அது ஒரு ப்ராப்பர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கிடையாதுன்றதுனால இந்த மிஸ்மேட்சை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம்? ஸோ கண்டெய்னருக்கும் இமேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மிஸ்மேட்சை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண போறோம், எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண போறோம்ன்றதை பார்க்கலாமா? ரைட். சரி, இதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸோ டாக்கர் லாகின் நம்ம பண்ணியாச்சு, அதுக்குள்ள போயிட்டு இன்ஸ்டலேஷன் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. விம்ன்றது நம்ம அடிஷ்னலாக கொண்டு வந்துட்டோம் இல்லையா? சரி, இதுக்காக என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர் ஹேவிங் ஒன் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி, ரைட்? அதனால இந்த கண்டெய்னரையே கமிட் பண்ணி ஒரு இமேஜா மாத்துறான். சொல்றது புரியுதா? இந்த கண்டெய்னரையே கமிட் பண்ணி ஒரு இமேஜா மாத்திடுறான். அந்த இமேஜை லேட்டஸ்ட் இமேஜா மாத்திட்டு இந்த இமேஜை ஓல்டு இமேஜா மாத்திக்கிறான். புரியுதா? ஸோ கண்டெய்னர்ல அடிஷ்னலா விம் இருக்கு,
so that it is having 3 properties, so that in the container commit பண்ணி என்ன பண்றாங்க, they are just making it as a new image. அதை எப்படி பண்றாங்கன்றத பார்க்கலாமா? புரியுதா நான் சொல்றது? ஸோ இங்கிருந்து எடுக்கணும் ரூட்டு, இங்கிருந்து எடுத்துக்கிறேன். இடையில இந்த டாக்கர் லாகினை வந்து நீங்க கண்டுக்காதீங்க, இங்கிருந்து எடுக்கணும் ரூட்டு. ஓகே, ஸோ இந்த container contains additional one property, so that we are going to take a backup of, அதாவது கமிட் பண்ணி இந்த கண்டெய்னர் கமிட் பண்ணி ஒரு இமேஜ் நம்ம கொண்டு வர போறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா commit அப்படின்ற ஒரு கமாண்ட். என்ன கமாண்ட்? commit. ஸோ கமிட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இமேஜை கொண்டு வர போறோம். புரியுதுங்களா? ஒரு இமேஜை கொண்டு வர போறோம். ஸோ அப்போ கமிட்ன்ற ஒரு புது கமாண்டை இன்னைக்கு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ கமிட் பண்ணால் நமக்கு ஒரு நியூ இமேஜ் வரும். அதுக்கு பேர் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். விச் கண்டைன்ஸ் latest all the updated properties like along with Linux and Apache, Vim also will be available. இதை எது மூலியமா எந்த பேஸ் வச்சு நம்ம இதை வந்து உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் கண்டெய்னரை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இமேஜை நம்ம உருவாக்கி இருக்கோம்னு அர்த்தம். அதை எப்படி உருவாக்க போறோம் சொல்லி போய் பார்க்கலாமா? ஸோ இந்த இமேஜ்ல இருந்து வெளியே வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர்ல இருந்து வெளியே வந்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு, ஸோ கண்டெய்னர்ல இருந்து வெளியே வந்துட்டோம். கிளியர் கொடுத்து நான் அப்ல போறேன். ஓகே, ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு போட்டா இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஒன்லி ஒன் இமேஜ் அலோன் இஸ் அவைலபிள், ரைட்டா? அண்ட் கண்டெய்னர் எத்தனை இருக்கும்? ஒன்லி ஒன் கண்டெய்னர். பட் இந்த இமேஜுக்கும் அந்த கண்டெய்னருக்கும் ரெண்டுத்துக்கும் மிஸ் மேட்ச் இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி சம்டைம்ஸ் வரும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வரும்போது டூப்ளிகேட் செஷனை ஓப்பன் பண்ணிட்டு பழைய செஷனை க்ளோஸ் பண்ணி விட்டு கிளியராக, ஏன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி இதெல்லாம் காப்பி அண்ட் பேஸ்ட்லாம் பண்ணணும்ல, அந்த டைமில் ரோல் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டுக்கு. ஸோ டாக்கர் பிஎஸ் அண்ட் டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படி வச்சுக்கணும். ஸோ மிஸ்மேட்சஸ் பிட்வீன் இமேஜ் அண்ட் டாக்கர் கண்டெய்னர் வந்து இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டெய்னரை ஒரு இமேஜாக நம்ம மாற்ற போகிறோம். இந்த கண்டெய்னரை ஒரு இமேஜாக என்ன கமாண்ட் மூலிமா? கமிட் அப்படின்ற கமாண்ட் மூலிமா டாக்கர் கமிட். ஓகே, இந்த கண்டெய்னரோட ஐடி அண்ட் என்ன நேமில் உங்களுக்கு வந்து இமேஜ் வேணுமோ அந்த நேமை இந்த இடத்துல கொடுத்துருங்க. என்டர். இட் வில் டேக் டைம். பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நமக்கு பில்ட் ஆனது உங்களுக்கு நல்லா தெரியும். டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று வந்திருக்கா, மை இமேஜ் அப்படின்ட்டு வந்திருக்கா. ஆனால் அந்த இமேஜினுடைய சைஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு, 198 MB. நம்ம ஓல்டு இமேஜோட சைஸ் எவ்வளோ இருக்கு, 144 MB. Why this difference? புதுசா ஒரு விமன் இதை கேட்பாங்க டெக்னிக்கலாக, ஏன் இந்த சைஸ் டிஃபரன்ஸ் வருது ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, HTTPD contains only 2 properties but my image contains 3 properties, கரெக்டா? அதனால அந்த சைஸ் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இமேஜ் நமக்கு கிடைச்சிச்சு. இது ரெண்டுத்துல எது லேட்டஸ்ட் இமேஜ்? மை இமேஜ் தான் லேட்டஸ்ட் இமேஜ். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்சஸை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இமேஜை நம்ம எடுத்தாச்சுப்பா கமிட் பண்ணி. இந்த இமேஜை எப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறது? இது ரொம்ப குரூஷியலான ஒரு இமேஜ், ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இமேஜ். இந்த இமேஜை நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணும். எப்படியெல்லாம் பேக்கப் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று லோக்கல் பேக்கப் எடுத்து வைக்கலாம், இன்னொன்று கிளவுட் பேக்கப் எடுத்து வைக்கலாம். ஸோ லோக்கல் பேக்கப் எப்படி எடுக்கிறது, கிளவுட்ல எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்றத இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு திங்ஸ். ஓகே, ஆனால் ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுப்பேன், டோன்ட் வரி. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் பேக்கப் எடுக்க போகிறோம். லோக்கல் பேக்கப் அப்படின்னா நத்திங் பட்டு இந்த சர்வருக்குள்ளேயே ஒரு இடத்துல நம்ம இமேஜை பேக்கப்பாக கொண்டு வைக்க போகிறோம். ஒருவேளை நம்ம இமேஜ் லாஸ் ஆனால் கூட அந்த பேக்கப் வச்சு எப்படி நம்ம ரெக்கவரி பண்ண போகிறோன்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ பேக்கப்னால என்ன அர்த்தம், ஏதோ சம் சினாரியோவில் நம்மளுடைய ஒரிஜினல் திங் வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஸோ தட் வி ஆர் கோயிங் டு ரெக்கவர் இட் ஃப்ரம் தி பேக்கப் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ரூட் ஒன்று எடுக்க போகிறோம். லோக்கல் பேக்கப்பு எப்படி எடுக்கிறதுன்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இதெல்லாம் வந்து இல்லாத இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் இருக்கவே இருக்காது டாக்கரில். அதனால நம்ம ஸ்லோவாகவே தான் பார்க்க போகிறோம், ஒன்றும் பெரிய பரபரப்பாக பார்க்க போகிறது கிடையாது. இதுக்கு பேரு லோக்கல் பேக்கப்பு. ஓகே,
லோக்கல் பேக்கப் நம்ம எடுக்கிறோம். ஓகே, லோக்கல் பேக்கப் எடுக்க போறோம். எப்படி லோக்கல் பேக்கப் எடுக்க போறீங்க? இந்த மை இமேஜுக்கு எப்படி மை இமேஜ் அப்படின்ற இந்த லேட்டஸ்ட் இமேஜை எப்படி நீங்க லோக்கல்ல பேக்கப் எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கமாண்ட் ஒன்று சொல்றாங்க, சேவ் அப்படின்னு ஒரு கமாண்ட். சேவ் சேவ்னா உங்களுக்கு தெரியும், சேமிக்கிறதுன்னு அர்த்தம். சேவ்ன்ற கமாண்ட் மூலியமா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கரண்ட்லி டாட் டாரா தான் நம்ம எடுக்க முடியுமா பேக்கப் டாக்கர்ல. இமேஜை டாட் டார் ஃபார்மேட்ல தான் நீங்க பேக்கப் எடுக்க முடியும் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் பாத், எந்த ஃபைல் சிஸ்டம் பாத்தில் நீங்கள் எஃப்எஸ் பாத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஃபைல் சிஸ்டம் பாத் எது, எந்த பாத்தில் உங்களுக்கு பேக்கப் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பேக்கப்பை எடுத்துக்கலாம். சரிங்களா, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். போய் நம்ம பேக்கப் எடுக்கிற வேலையை பார்க்கலாமா? டாக்கர் சேவ் -o என்ன பேக்கப் எடுக்க போறோம்னா, அந்த நேம் கொடுத்துடணும். நம்ம ஏதாவது ஒரு நேம், டார் ஃபைல் நேம் அண்ட் ஃபைல் சிஸ்டம் நேம் எந்த இடத்துல, ஓம் உபுண்டுவா இல்லைனா ரூட்டா, whatever it may be, எது வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட பேக்கப் நேம் எப்படி வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். பட் ஆனால் என்ன ஃபார்மேட்டில் எடுக்க முடியும்? டார்ன்ற ஃபார்மேட்டில் தான் எடுக்க முடியும். எந்த இமேஜோட பேக்கப் எடுக்கிறோம்? மை இமேஜ் தான் லேட்டஸ்ட். HTTPD எடுக்கிறது வேஸ்ட். எஸ் ஆர் நோ? அதனால மை இமேஜ் பேக்கப்பை நம்ம ரூட்டுக்குள்ள எடுக்கிறோம். இட் வில் டேக் 6 செகண்ட்ஸ். ஏன்னா ஒரு பேக்கப் எடுக்குது இல்லையா, 6 செகண்ட் 7 செகண்ட் டைம் எடுத்துக்கும் ஒரு பேக்கப் எடுத்து போட்டுருவோம். கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 6 செகண்ட் எடுத்துக்கிச்சு. இப்போ போய் பாருங்க, எல்எஸ் போட்டு பாருங்க, ஒரு டார் ஃபைல் பேக்கப் நமக்கு வந்திருக்கா? இந்த டார் ஃபைல் பேக்கப் வந்திருக்கு இல்லையா, இங்கே ஒரு சைஸ் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ இமேஜோடது, இந்த மை இமேஜோட ஆக்சுவல் சைஸ் என்ன இருக்கு? 198 MB. இந்த 198 MBயை விட இந்த பேக்கப் டார் பேக்கப் வந்து சைஸ் குறைவா இருக்குமா அதிகமா இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும்? ஜிப் ஃபைல் மாதிரி. அப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க சைஸ். 4 MB குறைஞ்சிருக்கா, 4 MB குறைஞ்சிருக்கா. அப்போ ஏன் குறைஞ்சிருக்குன்னா, ஜிப் பண்றதுனால கம்ப்ரஸ் ஆகி என்ன ஆகுது, அந்த 4 MB சைஸ் நமக்கு குறைவாயிருக்குன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு செஷன் எடுக்கும் பொழுதும் அட்வான்ஸ்டா வந்து நான் யோசனை பண்ணி, பசங்களும் நிறைய விஷயங்கள், ஒரு சில பசங்க கிடையாது, ஒரு 55 வயசு ஆள் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்து படிச்சு வேலைக்கு போறதுக்காகலாம் வந்து ஜாயின் பண்ணல, சும்மா வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறாரு. அவர் சர்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது, எனக்கு புரியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்லும் பொழுது அந்த விஷயத்தையெல்லாம் ஞாபகம் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ வந்து பேக்கப் வந்துருச்சு. பேக்கப் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேளை நம்மளோட அந்த டிசாஸ்டர் ரெக்கவரி, சரியா, ரெக்கவரி பண்றது தான். ஏதோ ஒரு சம் ரீசன்னால நம்மளோட ஒரிஜினல் திங் வந்து நம்மளை விட்டு போயாச்சுன்னா எப்படி வந்து நம்ம ரெக்கவர் பண்றது அப்படின்றது தான் மெயின் அப்ஜெக்டிவ், ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே என்ன பண்ண போறோம்னா, டாக்கர் இமேஜஸ்ல போயிட்டு இந்த மை இமேஜை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போறேன். இந்த மை இமேஜை இப்போ என்னால் டைரக்டா ரிமூவ் பண்ண முடியுமா, இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை வச்சு நான் ஏதாவது கண்டெய்னர் லான்ச் பண்ணனா? எதுவுமே பண்ணல இல்லையா? அதனால நான் டைரக்டா நார்மலாவே என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ணிட முடியும். கரெக்டுங்களா? நார்மலாவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, டாக்கர் இமேஜஸ்ல போய் பாருங்க, அந்த இமேஜ் லாஸ்ட், அந்த இமேஜ் ஹஸ் பீன் லாஸ்ட், பட் we have a backup in place. அப்போ இந்த பேக்கப் வச்சு அந்த இமேஜ் திரும்ப கொண்டு வர முடியுமான்னு சொல்லி போய் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்ற விஷயத்தையும் போய் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கமாண்ட்ஸ் இதெல்லாம் நான் இப்போ போட்டுட்டு இருக்கிறது. கமிட், சேவ், அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா லோட் அப்படின்ற ஒரு கமாண்ட். என்ன கமாண்டு? லோடு. இந்த கரண்ட் டைரக்டரியில நம்ம லோட் பண்ண போறோம்.
image recovery. So image recovery எப்படி பண்ண போறோம்ன்றத இப்போ பார்க்க போறீங்க using load command. ஓகே. ஸோ இப்போ போய் நான் வந்து அந்த டார் ஃபைலுடைய நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவேன். ஆனால் அந்த டார் ஃபைலு என்ன பண்ணணும் தெரியுமா? அது எதனுடைய பேக்கப்ன்றது அதுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இன்டர்னலி இன் டிமான், டாக்கரோட டிமான்ல இந்த டார் ஃபைலுக்கு உண்டான அந்த ரெஃபரன்ஸ், அந்த இமேஜ் வந்து இருக்கும். அது போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அதை கொண்டு வந்து நமக்கு பேக்கப் கிரியேட் பண்ணி தர போகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இந்த பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம்ல டார் ஃபைல, இந்த டார் ஃபைலை வச்சு லோடுன்ற கமாண்ட் மூலயமா எப்படி வந்து நம்ம திரும்ப அந்த இமேஜை கொண்டு வர போகிறோன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நம்ம அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்டு டாக்கர் லோடு -i அப்படின்னா கரண்ட் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். அண்ட் கரண்ட் டைரக்டரி. ஸோ அதுக்கப்புறமா மை இமேஜ் பேக்கப் டாட் டார் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு அந்த புதுசாக, அதாவது நம்மளை விட்டு போன டெலீட் பண்ண அந்த மை இமேஜ்ன்றது திரும்ப டிமாண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்க போகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. சார் இங்க டீமன் சொல்றது ஒரு ப்ராசஸ் ஃபைலா ஸ்டோர் ஆனது அப்படி வரும்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. அங்க இருந்தா ரெஃபர் பண்ணோம்ன்றேன் நான். கண்டென்ட் வந்து கண்டென்ட் இங்க இருக்கு, ரெஃபரன்ஸ் எங்க இருக்கும்? ஃபைனலி இட் வில் கோ அண்ட் ஹிட் ஆன் தி ரெஜிஸ்ட்ரி. பட் எது வழியா போகும்? டிமான் வழியா தானே போகும். ஓகே. சோ டிமான போயிட்டு இது ரெஃபர் மியூட் பண்ணீங்கப்பா சத்தமா இருக்கு. ரைட்டா? பாத்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு அது விட்டுருங்க, இது விட்டுருங்க. மை இமேஜ் எப்போ வந்திருக்கு? மை இமேஜ் உருவாய் மறுபடியும் வந்துருச்சா? நமக்கு கிடைச்சிருச்சா? வித் சேம் சைஸ். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மை இமேஜ் வித் சேம் சைஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ நத்திங் ஹாஸ் பீன் லாஸ்ட், எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ ரெக்கவரி அண்ட் பேக்கப் அண்ட் ரெக்கவரி அப்படின்றது பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் லோக்கல் பேக்கப் சிஸ்டம். இது ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் திங் இதே மாதிரி வந்து நான் என்ன பண்ண போறேன், கிளவுட் பேக்கப் எடுக்க உங்களுக்கு கற்று தர போறேன். கிளவுட்ல எப்படி பேக்கப் எடுத்துன்னு போய் வச்சுட்டு நீங்க டாக்கர் புல்லு HTTPDன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வச்ச ஒரு இமேஜை புல் பண்ணி எடுத்தீங்க இல்லையா? நீங்களே ஒரு இமேஜ் எடுத்துன்னு போயிட்டு கிளவுட்ல போட்டு வைக்கலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டியை யூஸ் பண்ணவும் வைக்கலாம் உங்களோட இமேஜ். புரியுதா நான் சொல்றது? அதுவும் பாசிபிள் தானே, அதையும் நம்ம செய்ய வைக்கலாம். அப்போ கிளவுட்ல எப்படி எடுத்துன்னு போயிட்டு உங்களோட இமேஜை பேக்கப்பாக வைக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இன்னொரு ரூட் நான் எடுக்கிறேன். இதுக்கு பேர் வந்து கிளவுடு பேக்கப். இமேஜ் தான் நம்ம பேக்கப் எடுக்கிறோம், அது நல்லா தெரியும். கிளவுட் பேக்கப். ஓகேவா? கிளவுட் பேக்கப் நம்ம எடுக்க போறோம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுப்பா. இப்போ நம்ம டார் ஃபைல அப்படியே நம்ம இது பண்ணணும். இப்போ அது ஜிப் ஃபைலா இருக்கிறத நம்ம அன்ஜிப்லாம் பண்ண எதுவுமே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காவே வந்துருமா? ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கணும். அதான் டிசைன், இப்போதைக்கு ப்ரெசன்ட் டிசைன் அப்படிதான் வச்சிருக்கேன். ரியல் டைம்ல இப்படிதான் இருக்குமா சார், இல்ல ஏதாவது பெர்மிஷன் லாக் பண்ணி அந்த மாதிரி? ரியல் டைம்ல எதுவும் அந்த மாதிரி டைரக்டா வந்துருமா, இல்ல அதுக்கு எதுவும் பெர்மிஷன் இது பண்ணி வச்சிருக்காங்க? டைரக்டா வந்துருமானா டார் ஃபைல டைரக்டா கிரியேட் பண்ண முடியுமான்னு கேக்குறியாப்பா? ஆமா சார், டைரக்டா டார் ஃபைல் கிரியேட் பண்ண முடியுமா? கிரியேட் பண்ண பேக்கப் வந்து நம்ம லோட் பண்ணாலே வந்துருமா? முதல்ல இமேஜே நம்ம டச் பண்ண முடியாது. இமேஜே நம்ம டச் பண்ண முடியாது. இப்போ நான் சொன்னதே ஒஸ்ட் சினாரியோ தான். பேக்கப் எடுத்து வேணா நம்ம எப்பவுமே தவிர இமேஜை ரிமூவ் பண்ற அளவுக்குலாம் நமக்கு ப்ரிவிலேஜ் தர மாட்டாங்க. அந்த ஃபைல் சிஸ்டத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் இருந்தாலும் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ப்ரிவிலேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அவர் ஆக்சிடென்டலி அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டாருன்னா அந்த நேரத்தில் ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நீங்க போயிட்டு என்ன சொல்லணும், we have a provision and we can retrieve it using loadன்ற கமாண்ட் வழியா பண்ணலாம் சொல்லி நம்ம சொல்றதுக்காக நம்ம இதெல்லாம் கத்துக்கிறோம். சரியா? ஓவரால் ஓகே ரைட்டா? ப்ரிவிலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா ப்ரிவிலேஜும் கொடுக்கவே மாட்டாங்க. லோ ப்ரிவிலேஜ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. தேவைப்படக்கூடிய ஃபைல் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் ஹை ப்ரிவிலேஜை கொடுப்பாங்க. மேக்ஸிமம் தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த ஹேங்கிள் திங்க் பண்ணி பார்த்து ஒரு வழி பண்ணிடுவோம் இல்லையா? அதனால
ஸோ அதுக்காக இந்த கிளவுட் பேக்கப் எடுக்கிறதுக்காக நம்பர் 1 நம்ம என்ன பண்ணணும்னா டாக்கரில் லாகின் பண்ணணும். ஸோ டாக்கரில் லாகின் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்கர் ஹப்ல எல்லாரையுமே நான் என்ன சொன்னேன், போயிட்டு ஒரு லாகின் ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? டாக்கர் ஹப் லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஸோ அவ்வளோதான். அந்த டாக்கர் ஹப் லாகினுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா லாகின் அதாவது இந்த டாக்கர் ஹப் லாகினை இந்த சர்வர் கூட நம்ம என்ன பண்ண போறோம், இன்டெகிரேட் பண்ண போறோம். இந்த டாக்கர் சர்வரையும் அந்த டாக்கர் ஹப்பையும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டெகிரேட் பண்ண போறோம். இந்த சர்வர்ல உட்காந்துக்கிட்டே நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டாக்கர் ஹப்பை ஆக்சஸ் பண்ண போறோம் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல. சரி, அதை எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் லாகின் அப்படின்னு போட்டு உங்களோட கிரெடென்ஷியல்ஸை நீங்க கொடுக்கணும். உங்களோட கிரெடென்ஷியல்ஸை நீங்க கொடுக்கணும். என்ன கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்றத பார்த்து நிதானமா கரெக்டா கொடுங்க. டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ்னு இருக்கு. நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க, உங்களோட யூசர் நேம் நீங்க கொடுக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு என்னோட பாஸ்வேர்டு கொடுப்பேன், நீங்க அதே மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா டாக்கர்ல நான் லாகின் பண்ணிட்டேன் சக்சீடட். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சர்வர்ல இருந்துக்கிட்டு ஐ கேன் ஆக்சஸ் டாக்கர் ஹப் த்ரூ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு அர்த்தம். ஐ கேன் கண்ட்ரோல் தட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் நான் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றேன்னா, கிளியர் கொடுத்து நான் மேலே போடுறேன். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட அல்டிமேட் எய்ம் இந்த மை இமேஜ்ன்ற இமேஜை டாக்கர் ஹப்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், டேக் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், டேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புஷ் பண்ண போறோம். ரைட்டா? அப்ப டேக் என்ற கமாண்ட் எதுக்குடான்னா, ஒரு இமேஜ் கேன் ஹேவ் மல்டிபிள் நம்பர் ஆஃப் வெர்ஷன்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் தடவை நம்ம புஷ் பண்றத ஒரு வெர்ஷனா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த வாட்டி புஷ் பண்ணக்கூடிய சேம் இமேஜை we can have a different version. இந்த மாதிரி வெர்ஷன் வைஸ் நம்ம மெயின்டைன் பண்றோம். and then we are having a tag with one particular account. எந்த அக்கௌண்ட் கூட நீ எடுத்துன்னு போய் டேக் பண்ண போற அப்படின்னா டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ்ன்ற அக்கௌண்ட் கூட எடுத்துன்னு போயிட்டு நீ டேக் பண்ண போற. நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய அக்கௌண்ட் ஐடியை அங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டேகிங் பண்றோம், அதுக்கப்புறம் புஷ் பண்ண போறோம். புரியுதா? டேகிங் வித் ஒன் பர்டிகுலர் ஐடி, அதுக்கப்புறம் புஷ் டு தட் பர்டிகுலர் ஐடி. புஷ் பண்ணிட்டு பிற்பாடு போய் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் ஹப்ல நம்மளோட இமேஜ் இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு 2 கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் டேக். டேக் பண்ண போறோம். எதுக்காக டேக் பண்றோம், மெயின்லி ஃபார் வெர்ஷனிங் அண்ட் இன்னொரு விஷயம் அக்கௌண்ட் லெவல் இன்டெகிரேஷன். புரியுதா? அக்கௌண்ட் லெவல் இன்டெகிரேஷன். அந்த இமேஜ் எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த அக்கௌண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணி விட்றோம் அர்த்தம். புரியுதா? இந்த 2 விஷயத்துக்காக நம்ம டேக் கமாண்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ டேக் கமாண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே ஓப்பன் பண்ணியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ள இருக்கும், நான் எங்க வச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும்ல. எல்லாத்தையும் நான் தெளிவா கொடுப்பேன், அதனால நீங்க ஒரி பண்ண தேவை கிடையாது. இது ஹேங் ஆயிடுச்சா? பாருங்க, டாக்கர் டேக் எந்த இமேஜ், மை இமேஜ்ன்ற ஒரு இமேஜ். ஓகே, அண்ட் நம்மளோட அக்கௌண்ட் ஐடி டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ் கிளவுட் பேக்கப். இந்த நேம் நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன வச்சுக்கலாம்டா, 10am கிளவுட் அப்படின்னு போறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே இது போயிட்டு இருக்கீங்க. அதனால ஃபர்ஸ்ட் we are tagging our image with this particular ID. ஓகே, டேக் பண்ணிட்டு எனக்கு எந்த மாதிரியான நேம்ல என்னோட இமேஜ் வந்து எனக்கு போயிட்டு கிளவுட்ல பேக்கப் ஆகணும். இது என்னுடைய ஒரிஜினல் இமேஜ் நேம். ரைட்டா? இந்த இமேஜ் நேம் இல்லாம வேற ஏதோ ஒரு இமேஜ் நேம் ஜஸ்ட் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி மாத்தி எடுத்துன்னு போயிட்டு ஐ எம் கோயிங் டு டேக் வித் மை ஐடி டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ்ன்ற ஐடி கூட எடுத்துன்னு போயிட்டு நான் டேக் பண்றேன். புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ரைட், டேகிங் வந்து நம்ம பண்ணியாச்சு.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா புஷ் பண்ணி விட போறோம். எந்த ஐடிக்குள்ள புஷ் பண்ணி விட போறோம்? டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ் என்ற ஐடிக்குள்ள புஷ் பண்ணி விட போறோம். என்னது? நம்மளோட 10 AM cloud அப்படின்ற இந்த நேம்ல போயிட்டு புஷ் ஆக போகுது அந்த இமேஜ். புரியுதா? எங்க டாக்கர் ஹப் ரெபாசிட்டரிக்குள்ள ஆயிடுதான்னு சொல்லி போய் பார்க்கலாமா? 10 AM cloud. ரைட் கிளிக், என்டர். சார் இப்போ டேக் என்ன சார்? டேக் நான் காட்டுறேன். வெர்ஷனிங் எல்லாம் மெயின்டைன் பண்றது பிளஸ் எந்த ஐடியில எடுத்து போயிட்டு நம்ம டேக் பண்றோம் அப்படின்றது. ஓகே. வந்து டாக்கர் ஹப்போட ரெபாசிட்டரியா இருந்தா கூட இது எனக்குன்னு நான் உருவாக்கிக்கிட்டது இல்லையா? டாக்கர் ஹப் அப்படின்றது ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி இருந்தாலுமே எனக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரி. so that it will call as a private repository for me. எந்த ஐடி கூட நீங்க டேக் பண்ண போறீங்க, என்ன வெர்ஷனா இது நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்கன்றதுதான். இப்ப பாருங்க, லேட்டஸ்ட்னே நமக்கு வந்து மெயின்டைன் ஆயிடுச்சு. இதுதான் லேட்டஸ்ட். இதுக்கப்புறம் இன்னொரு சேம் இமேஜ் நீங்க புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த வெர்ஷன் வந்து நமக்கு ஓல்டு இமேஜா மாறிடும். இப்போ போய் புதுசா நம்ம புஷ் பண்ணி விட்டோம் இல்லையா, that will become as a newer version for this particular image. இப்போ நம்ம புஷ் பண்ணது சக்சஸ் அப்படின்னு சொல்றான். சரி, சக்சஸ் அப்படின்றது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரெபாசிட்டரிஸ் சொல்லியிருக்கு இல்லையா, இங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதுல நம்ம பண்ணது 10 AM cloudன்னு இருக்கா, a minute ago நம்ம என்ன பண்ணிருக்கோம், புஷ் பண்ணி விட்டோம். அது இங்க வந்துருச்சா? ஸோ அப்போ புஷ் பண்ணி விட்டதுக்கான அந்த இதை நான் போடவே இல்லை நினைக்கிறேன். டயக்ராம் போடல, டயக்ராம் போட்டு முடிச்சுட்டு வரேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து புஷ் பண்ணி விட்டோமா? புஷ் பண்ணி விட்டாச்சு. எதுக்குள்ள? என்னுடைய டாக்கர் ஃபேமிலி கிரீன்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்குள்ள நான் புஷ் பண்ணி விட்டுட்டேன். அந்த இமேஜோட நேம் நான் என்ன வச்சேன், 10 AM cloud அப்படின்னு சொல்லி வச்சேன் இல்லையா? அது இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பாருங்க. இருக்கா? இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ தேர்ட் பார்ட்டி டேக்ஸ் நம்ம ரகு கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த டேக்ஸ் கண்டைன்ஸ் தி வெர்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், அதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் த கமாண்ட், ஃபுல் கமாண்ட். என்ன கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி திரும்ப தேவைப்பட்டா, யாராவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஃபுல் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இமேஜை புல் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதா நான் சொல்றது? புல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம எதுவுமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணோம், முதல் கிளாஸ்ல இங்கே இதே இதில் கூட டெமோவில் கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியிலேருந்து HTTPD இமேஜ் நம்ம புல் பண்ணி எடுத்தோம், கண்டெய்னராக லான்ச் பண்ணோம், கண்டெய்னரில் லாகின் பண்ணோம், கண்டெய்னரில் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஒரு இமேஜை நம்ம உருவாக்கணும், கமிட் பண்ணி அந்த இமேஜை லோக்கல் பேக்கப் எடுத்தோம், அப்புறம் கிளவுட் பேக்கப் எடுக்கிறோம். எடுத்து போட்டுட்டு ஃபியூச்சரில் போயிட்டு வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் புல் கமாண்ட், நம்மளுடைய பர்டிகுலர் இமேஜை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அடிஷ்னலி இன்னைக்கு நம்ம பார்த்தது எத்தனை கமாண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமிட்டு, அதுக்கப்புறம் சேவ், லோடு, லாகின், டேகு, புஷ். ஸோ மொத்தமாக 6 கமாண்ட்ஸ் நம்ம புதுசாக பார்த்துருக்கோம். நேற்றுக்கு பார்க்காத கமாண்ட்ஸு 6 கமாண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு கமாண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ டாக்கருக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிருக்கீங்க இல்லையா, இந்த டாக்கர்லேருந்து எப்படி நீங்கள் லாக் அவுட் ஆகுறது அப்படின்னா, அவ்வளோதான், டாக்கர் லாக் அவுட். எப்படி? டாக்கர் லாக் அவுட். இல்லைனா நீங்க டாக்கர் லாகின் கொடுத்து நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கூட டாக்கர் லாகின் கொடுத்து பாருங்களேன். ஆத்தென்டிகேட்டிங் வித் எக்ஸிஸ்டிங் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு வருதா? அப்போ ஆல்ரெடி நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுது. இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணவே கூடாது. எப்பயுமே இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணணும், we have to come out from the docker login. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு விஷயம் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்க, உங்களோட கிரெடென்ஷியலோட இன்ஃபர்மேஷனு root.docker அண்ட் config.json அப்படின்ற இடத்துல இருக்கு அப்படின்றான். அண்ட் யுவர் வார்னிங், யுவர் பாஸ்வேர்ட் வில் பி ஸ்டோர்ட் இன் அன்என்கிரிப்டடு. அன்என்கிரிப்டட் அப்படின்னு அர்த்தம் டீகிரிப்டட் ஃபார்மேட்டு. அதை ஓப்பன் பண்ணா பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் பாஸ்வேர்டை. புரிஞ்சுதான்?
பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் ரிஸ்க் இருக்கா இந்த இடத்துல? இருக்கா? ஸோ அப்போ இதையே நீங்கள் என்ன பண்ணணும், என்கிரிப்ட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா அந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்து யாரும் ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டும் பண்ணிடலாம். இப்படிதான் நம்ம செக்யூரா நம்ம என்விரான்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும். சரியா? சரிப்பா. இப்போ டாக்கர் லாக் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், எது வேணாலுமே செய்யணும். ஸோ ரிமூவிங் லாகிங் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் HTTP I1 சொல்லி போட்டிருக்காங்க. அது பார்த்தேன், ஃபைல் சிஸ்டம் பார்த்தேன். ஸோ வி லாக்ட் அவுட் ஃப்ரம் அவர் டாக்கர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், we can do our rest of the work. See, இந்த பர்டிகுலர் செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இந்த டாக்கர் டேக் அண்ட் புஷ் அது இன்னும் அதை சொல்ல முடியுமா? அது ஒண்ணுமே கிடையாதுமா. பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா லோக்கல் பேக்கப் எடுக்கிறதுக்கு நம்ம டேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அங்கதான் இருக்கோம். புரியுதா நான் சொல்றது? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃப்ளைட்ல நீங்க நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நீங்க எங்கேயாவது போனோம்னா ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தா நமக்கு போதும். ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரி இருந்தா போதும். பாஸ்போர்ட் அவசியம் கிடையாது டொமஸ்டிக்ல. கரெக்டா? அது கிட்டத்தட்ட இதுவே வந்து நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல போனோம், வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி நீட் பாஸ்போர்ட். ஆதார் கார்டுலாம் அங்கே பார்க்கவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு எக்ஸ்டர்னல் சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது வி நீட் அடிஷ்னல் ப்ரிவிலேஜ். அந்த ப்ரிவிலேஜை டேக் மூலியமா நம்ம என்ன பண்றோம், எஸ் வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துன்னு போயிட்டு டாக்கரோட வெப் ஹோஸ்ட் கூட நம்ம டேக் பண்றோம். மீனிங் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் we can have a push to the Docker repository. அவ்வளவுதான். டேகிங் இஸ் நத்திங் பட் இழுத்து பிடிச்சி கட்டி போட்டுறோம் ரெண்டுத்தையும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட இமேஜை அங்க எடுத்துன்னு போயிட்டு நம்ம புஷ் பண்ணி விடுறோம்னு அர்த்தம்ப்பா. அவ்வளவுதான். சிம்பிளா தான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. பெருசா யோசனை பண்ணாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமே போயிடும் கடைசி வரைக்கும். சாதாரணமா யோசனை பண்ணி ஜஸ்ட் மேக் ஆல் சிம்பிள் அண்ட் தென் ஆல் இஸ் வெல். இந்த ரெண்டு விஷயத்தை மறக்காதீங்கன்னு சொல்லி லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருப்பேன். அதையே தான் நான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கேன். மேக் இட் சிம்பிள். இப்போ இந்த டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது அப்படியே உங்களுக்கு லைஃப் லாங் வந்து மைண்ட்ல நிற்கும். எஸ் ஆர் நோ? ஓப்பனா சொல்றேன். கரெக்டா இல்லையா? கரெக்டா? டயக்ராம் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான காரணம், இதை நான் என்னால வந்து ஒரு 10-15 நிமிஷத்துல எடுத்துட்டு, ஆனா டயக்ராம் போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்ன, செகண்ட் பாக்ஸ் என்ன, தேர்ட் பாக்ஸ் என்ன, ஒரு ரூட் வேற எக்ஸ்ட்ரா எடுத்தாப்புல, இன்னொரு ரூட் எடுத்தாப்புல, ஃபர்ஸ்ட் லோக்கல் பேக்கப் அப்படின்னாங்க, இன்னொன்னு கிளவுட் பேக்கப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் நம்ம யோசனை பண்ண ஆரம்பிப்போம். அதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டது. ரைட்பா. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னடான்னா அஜெண்டா. சொல்லுப்பா. இப்ப நம்ம இதுல புஷ் பண்ணோம்ல, அது இப்ப இருக்கிறது வந்து பப்ளிக்கா இருக்கு அப்படிதானே? அது பிரைவேட்டா நம்ம இது பண்ண முடியும். அதுதான் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெபாசிட்டரி ஒன்று இருக்கு. ப்ராஜெக்ட் கிளாஸ் வரும்போது அது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல, அடுத்த வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன்ல எல்லாருக்கும் டெவாப்ஸ் ப்ராஜெக்ட். AWS அடுத்த மாசம் உங்களுக்கு வந்து டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். அப்போ வந்து நெக்ஸஸ் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த நெக்ஸஸ் ரெபாசிட்டரிக்குள்ள ஒரு டாக்கர் இமேஜை எப்படி புஷ் பண்றதுன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. சரியா? இப்ப நம்ம புஷ் பண்ணது வந்து எல்லாருக்கும் ஷோ ஆகும் அப்படிதான், பப்ளிக். ஆனா இது வந்து பப்ளிக் கிடையாது. இது பப்ளிக் டாக்கர் தான். ஆனா நான் பிரைவேட்டா கிரியேட் பண்ணது, என்னுடைய ஓன் ரெபாசிட்டரி. சரி சார், ஓகே சார். இப்போ புல் பண்ணும்போது நம்ம லாகின் பண்ணாம புல் பண்ண முடியுமா? லாகின் பண்ணாமல் புல் பண்ண முடியும். அப்படி நீங்கள் லாகின் பண்ணாமல் புல் பண்ணீங்கன்னா அது போயிட்டு பப்ளிக் ரெபாசிட்டரியை போயிட்டு ரெஃபர் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் டாக்கர் அப்போ லாகின் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெபாசிட்டரியை புல் பண்ணி கொண்டு வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜை புல் பண்ணி கொண்டு வரும். நம்ம கிரீன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்லாஷ் போட்டால மை இமேஜ். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே கமாண்டை நான் லாகின் பண்ணாமல் போட்டால் என்ன சார்? அதாம்மா பப்ளிக் ரெபாசிட்டரி, டாக்கர் அப்பனுடைய காமன் ரெபாசிட்டரி, பப்ளிக் ரெபாசிட்டரியிலிருந்து கொண்டு வந்துடும் இமேஜஸ். புரியுதுங்களா? இப்ப நான் உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இட் இஸ் ஃபார் மை ஓன் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ கெப்ட் இட் இன்சைட் மை ஓன் கிரெடென்ஷியல். ஓகே, which is going to use for my own project. அப்ப நீங்க போயிட்டு வெளியில வந்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா டாக்கர் ஆமா. இப்ப நம்ம எதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா, நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம ஒரு இமேஜ் ரெடி பண்ணிருக்கோம், which we cannot make it as a public, right? கரெக்ட். அவ்வளவுதான். அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி டாக்கர் லாகின் பண்ணாம அவுட் சைடு நீங்க ரன் பண்ணீங்கன்னா இட் வில் ரெஃபர் தி
பப்ளிக் டாக்கர் ஹப் ரெபாசிட்டரி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். எஸ், அந்த சொல்லுங்க. இடத்துல போயிட்டு மை இமேஜ்ன்றது எதனா இருக்கான்னு தேடி பார்ப்போம். ஆமா ஆமா ஆமா, வெரி குட். சி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்கர் ஃபைலை நம்ம ரைட் பண்ண போறோம். அந்த டாக்கர் ஃபைலை வச்சு எப்படி வந்து இமேஜ் உருவாக்க போறோம், அந்த இமேஜ் எப்படி கண்டெய்னரா மாற்ற போறோன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கண்டெய்னர் லாகின் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த இடத்துல மெயினா நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு டாக்கர் ஃபைலை நம்ம ரைட் பண்ண போறது புது விஷயம், நம்ம கத்துக்க போற புது விஷயம். அந்த டாக்கர் ஃபைலை நம்ம ரைட் பண்ணிட்ட பிற்பாடு அந்த ஃபைல்ல ஒரு சில சேஞ்சஸை நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம செய்ய போறோம். ரைட்டா? எக்ஸிஸ்டிங் டாக்கர் ஃபைல் அண்ட் இமேஜஸ்ல சேஞ்சஸ் எப்படி கொண்டு வர்றது? புதுசா ஒரு இமேஜ் நம்ம உருவாக்க போறது கிடையாது. எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல அமெண்ட்மெண்ட் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ரெண்டு விஷயத்தை கத்துக்க போறோம். ஒரு டாக்கர் ஃபைலை ரைட் பண்றதையும் கத்துக்க போறோம். ரெண்டாவது விஷயம், ஒரு எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல எப்படி சேஞ்சஸை கொண்டு வர போறோம் அப்படின்றதையும் கத்துக்க போறோம். சரியா? அதுக்கும் நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஸ்டெப் வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவு வி கேன் மேக் அ சேஞ்சஸ் இன் தி எக்ஸிஸ்டிங் இமேஜ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ டாக்கர் ஃபைலை ரைட் பண்ணணும் அப்படின்னா, டாக்கர் ஃபைல் நேம் வந்து யூனிவர்சலி எப்படி இருக்கணும்னா, குளோபலி ஒரு நேம் வச்சிருக்கான், டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நேம் இருக்கணுமா. இதை தவிர வேற மாதிரி நீங்க நேம் வச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதை எப்படி நீங்க போயிட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கலாம்டாருன்னா, இந்த டேக்ஸ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, ரெபாசிட்டரியில டேக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா, எங்க போய் பார்த்தாலும் டேக்ஸ்குள்ள போய் பாருங்க. இது ஒரு விட்டுருங்க. ஜஸ்ட் கம் அவுட் நார்மல் ரெபாசிட்டரி எக்ஸ்ப்ளோர் குள்ள வந்துருங்க. இங்க போயிட்டு அங்க ஏதாவது ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ல போய் பாருங்க. குயிக் ரெஃபரன்ஸ், சாரி, ரெஃபரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். டாக்கர் ஃபைலோட நேம் எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கான். நீங்க ஒரு டாக்கர் ஃபைலை ரைட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி தான் அதனுடைய நேமிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்ன்றான். டி வந்து கேப்ஸா இருக்கணும், டாக்கர், அண்ட் தென் மற்றது எல்லாமே லோயர் கேஸாக தான் இருக்கணும். எக்ஸ்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. .txt .png அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாமல் we have to create like this. ஒரு ஃபைல் சிஸ்டம் பாத்தில் ஒரே ஒரு டாக்கர் ஃபைலை மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் டாக்கர் ஃபைல்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா, ஒவ்வொரு டாக்கர் ஃபைலுக்கும் ஒரு ஃபைல் சிஸ்டம், ஒரு டைரக்டரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிடணும். சரியா? இப்போ பைத்தான் தேவைன்னா பைத்தானுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிட்டோம், ஜாவா தேவைன்னா ஜாவா. அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரே டாக்கர் ஃபைல் என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமா கொண்டு வந்துருவாங்க தேவையான எல்லாத்தையுமே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரூட்டுக்குள்ளேயே போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் பண்றேன், அதர்வைஸ் நம்ம ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ண போறோம். மேக் டைரக்டரி விம் டைரக்டரின்னு சொல்லி ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்றேன். அண்ட் சேஞ்ச் டைரக்டரி விம் டைரக்டரிக்குள்ள நான் போயிடுறேன். பார்த்தீங்கன்னா vi டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டு என்டர் அடிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ள நம்ம போயாச்சு. நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஹோஸ்ட் ஓஎஸ் உபுண்டு டிபியான் 16.04 LTS, ரைட்? இதுதான் நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸ். அதுக்கு மேல எந்த ஓஎஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வர முடியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் டாக்கர் ஐஓ. கரெக்டா? டாக்கர் ஐஓ மூலியமா எது வேணாலும் நம்ம கொண்டு வர முடியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம CentOS நான் கொண்டு வர போறேன். CentOS அப்படின்னா என்ன? வெர்ஷன் 7, அமேசான் லினக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அமேசான் லினக்ஸ் அப்படின்ற OS மூலியமா இந்த மைக்ரோ சர்வீஸை நான் ரன் பண்ண போறேன்னு அர்த்தம். அண்ட் மெயின்டெய்னர் அப்படின்னா இந்த ஆத்தர் மாதிரி, யார் இந்த பர்டிகுலர் டாக்கர் ஃபைலினுடைய ஆத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா இந்த என்டையர் மைக்ரோ சர்வீஸ் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதுறாரு தெரியுமா, அவரை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இந்த கேஸ்ல மோகன் அப்படின்னு நான் போட்டு போறேன். பட் ஆனால் ரியல் டைம்ல இமெயில் அட்ரஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் அத்தாரிட்டியை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. மல்டிபிள் நம்பர் ஆஃப் இமெயில் அட்ரஸ், மெனி, அதாவது மல்டிபிள் இமெயில் அட்ரஸையும் நம்ம இந்த இடத்துல மெயின்டெய்னர்ல கொடுத்து விடலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். CentOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா வாட் இஸ் த டிஃபால்ட் பேக்கேஜ் ஃபார் தி CentOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? apt for ubuntu. CentOSக்கு m இன்ஸ்டால், விம் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் wget நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன்.
-yn போட்டுறேன். சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டாக்கர் ஃபைலை உங்களுக்கு நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாக்கர் ஃபைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் டாக்கர் ஃபைலை ரைட் பண்ண எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரம் மெயின்டைனர் அண்ட் எம். அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து கடைசியில் ஓரளவுக்கு ஒரு 10-15 லைன்ஸ் நம்ம எழுதுற அளவுக்கு கற்றுக்கிட்டாலே மோர் தான் என்ன. சரியா? அதுக்காகலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணாம அந்த சின்டாக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிங்க, அது போதும். சார் சாரி டு இன்டரப்ட் சார். இந்த ஃப்ரம் சொல்லுங்க. CentOS 7 மட்டும் அது என்ன சொல்ல வந்தீங்க சார்? கவனிச்சா கரெக்டா சார் என்ன சொல்றது புரியல சார். ஃப்ரம் CentOS 7 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? 3 வகையான டெப்ளாய்மெண்ட், ட்ரெடிஷனல் டெப்ளாய்மெண்ட், விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய்மெண்ட் அண்ட் தென் நம்மளோட கண்டெய்னர் டெப்ளாய்மெண்ட். விர்ச்சுவல் மிஷினா இருந்தாலும் சரி, கண்டெய்னர் இருந்தாலும் சரி, OS to OSக்கு மேல மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேன் கம், ரைட்? அதுக்கு மேல எந்த அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், டெப்ளாய் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம் சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளோட OS to OS Ubuntu, அதுக்கு மேல CentOS 7 நான் கொண்டு வரேன்னு. ஓகே தேங்க் யூ. வெல்கம். எஸ்கேப் :WQ ன்னு சொல்லி போட்டு நம்ம இது பண்ணிடுறோம். ஸோ டயக்ராம் நான் போடணும் இல்லையா? டயக்ராம் போட்டால் தானே உங்களுக்கு புரியும், இல்லை அப்படியே போயிடலாமா? டயக்ராம் போடுங்க சார். வெரி குட். நீங்க டயக்ராம் போட்டா அந்த டயக்ராம் அப்படியே இன்டர்வியூல சொல்லிடலாம். ஆமா, முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. எஸ் சார். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பப்ளிக் டாக்கர் ஹப்ல இருந்து ஃபுல் பண்ணி இமேஜை கொண்டு வரல. நம்ம என்ன பண்றோம், விம் டைரக்டரியில ஓகே உபுண்டு சர்வர்ல டாக்கர் ஃபைல் ஒன்று நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், which contains vim and duplicate 2 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் இருக்குதுல. புரியுதா? vim and duplicate. ஸோ புல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பிகாஸ் we are writing our own டாக்கர் ஃபைல், ரைட்? டாக்கர் ஃபைல் வந்து இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றது வந்து இட்ஸ் அ இது ரூல் ப்ரோட்டோகால். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் ஃபைலை எப்படி வந்து நம்ம ஒரு இமேஜா பில்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த கமாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கக்கூடிய கமாண்டு. ஸோ இமேஜா நம்ம எப்படி வந்து உருவாக்க போறோம் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து பில்டு அப்படின்ற ஒரு கமாண்ட். என்ன கமாண்டு? பில்டுன்ற ஒரு கமாண்ட். ஸோ இந்த பில்டுன்ற கமாண்ட் மூலியமா நம்ம ஒரு இமேஜை கிரியேட் பண்ண போறோம். அந்த இமேஜுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். விம் இமேஜ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ இதை பண்ணிடலாமா? போயிட்டு எப்படி வந்து ஒரு டாக்கர் ஃபைலை இமேஜா நம்ம மாற்ற போறோம்ன்றத நீங்க பார்க்க போறீங்க. மொத்தமா எத்தனை லைன் இருக்கு இதுல அப்படின்றத பார்த்துடலாம். மொத்தமா எத்தனை லைன் இருக்கு? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 3 லைன் இருக்கா? அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டெப் ஆஃப் எக்ஸிகியூஷன் நடக்கும்னா 3 ஸ்டெப் ஆஃப் எக்ஸிகியூஷன் நடக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க பில்ட் பண்ணும்போது டாக்கர் பில்டு -t டேக் பண்றோம். எது கூட டேக் பண்றோம்? நம்மளோட ரெபாசிட்டரி கூட நம்ம டேக் பண்ண போறோம்னு அர்த்தம். புரியுதா? ஃபர்தரா இப்போதைக்கு நம்ம டேக் பண்றது நம்ம சர்வர் கூட நம்ம டேக் பண்றோம். ஃபர்தரா இந்த இமேஜ் வேணா எங்க போயிட்டு போடலாம், we can have upload to our docker hub repository. Now we are building our own image in our own infrastructure. சொல்லுமா? சார் VI கமெண்ட்ஸ்க்கும் விம்முக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. விம்முன்னும் போடலாம், விஐன்னும் போடலாம். அந்த மாதிரி தான். மோகன் என்கின்ற மோகன கிருஷ்ணா அப்படின்னு போடுவாங்கல்ல கல்யாண பத்திரிக்கையில, அந்த மாதிரி. அதுதான் கிட்டத்தட்ட எது யூஸ் பண்ணாலுமே சேம் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா விம் இமேஜ் அப்படின்னு சொல்லி போடுறேன். என்ன போடுறேன்? விம் இமேஜ். இதுதான் போகணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். டாட் அப்படின்னா ப்ரெசன்ட். அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கு நம்மளோட டாக்கர் ஃபைலு? இந்த கரண்ட் டைரக்டரிக்குள்ள தான் இருக்கு, விம்முக்குள்ள தானே இருக்கு. ஸோ அங்கிருந்து டாக்கர் ஃபைலை நீ ரெஃபர் பண்ணி எடுத்துக்கன்னு அர்த்தம். இதை நான் சொல்றது என்டர் அடிச்சிங்கன்னா ஸ்டெப் 1 அவுட் ஆஃப் 3 வந்து ரன்னிங் ரைட் நவ். ஸோ CentOS OS வந்து அதுக்கான லைப்ரரிஸ், பைனரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, புல் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 கம்ப்ளீட்டட். ஸ்டெப் நம்பர் 2 ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தானே, அதனால அது முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் நம்பர் 3 m install vim and duplicate. So that is also running, right? Successfully. Installation on progress. அந்த -t எதுக்கு சார் என்ன சொன்னீங்க சார்? -y எங்க போட்டுருக்கோமா?
docker build -t vim image. -t டேக் பண்றோம்னு அர்த்தம். இந்த இமேஜ் இந்த கரண்ட் டைரக்டரி கூட நம்ம டேக் பண்றோம்னு அர்த்தம். இந்த விம் டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ண தெரியுமா? அந்த டைரக்ட் லோக்கலா நம்ம டேக் பண்றோம். இந்த இடத்துல நம்ம இந்த கரண்ட் டைரக்டரி நம்ம டேக் பண்றோம். ஃபர்தர் we can tag with our cloud ன்னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு நம்ம we are tagging with our local directory. Voice break. Yeah, understand. Okay, wait. இப்போ கேக்குதுங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்களேன், டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு விம் இமேஜ் அப்படின்ற ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு. இந்த இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டெய்னரை லான்ச் பண்ண முடியுமா? கண்டெய்னரை லான்ச் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 2 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்கும். ஒன்று விம்ன்ற ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று டப்ளிகேட் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்கும். எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் how to launch one container. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கமாண்ட் மூலமா நம்ம லான்ச் பண்ணுவோம்? ரன்ன்ற கமாண்ட் மூலமா நம்ம லான்ச் பண்ணுவோம். கண்டெய்னரோட நேமே போட்டுக்கலாம். விம் கண்டெய்னர் அப்படின்னு நேமே போட்டுருங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். டாக்கர் ரன்னு -it நேம். ஓகே, அண்ட் கண்டெய்னரோட நேம் நம்ம என்ன சொன்னோம்? விம் கண்டெய்னர். அது ஓகே. இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இங்கே போயிட்டு ஏதோ ஒரு மிடில் வேரோ இல்லை ஒரு சர்வீஸையும் நம்ம என்ன பண்ணல, சர்வீஸ்னா ஜென்கின்ஸ் மாதிரி ஒரு சர்வீஸோ இல்லை அப்பாச்சி மாதிரி ஒரு மிடில் வேரையும் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் விம் அதுக்கப்புறம் டப்ளிகேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நீட் ஃபார் அவர் டூல் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, நம்மளோட சப்போர்ட்டிவ் டூல்ஸ் எதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா விம் மூலியமா போயிட்டு ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அண்ட் டப்ளிகேட் மூலியமா we can download something from the web. ஸோ அதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி நீடட் ஃபார் அவர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், நாட் அ சர்வீஸ். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறதுல ஒரு போர்ட் நம்பர்லாம் எதையுமே ஓப்பன் பண்ணாமல் டைரெக்டாகவே இமேஜை நான் மென்ஷன் பண்ணி ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்ணி காட்ட போகிறேன். ரைட்டா? கண்டெய்னர் நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம லாகின் பண்றதுக்கு என்ன கமாண்டு? Execute. அவ்வளவுதான். விம் கண்டெய்னர் லாகின் பண்ணிடலாமா? ரைட். டாக்கர் exec-it அண்ட் கண்டெய்னரோட நேம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இது grep கமாண்ட் மாதிரி இது வரைக்கும் உள்ளது வரும் நமக்கு. இது வரைக்கும் உள்ளதுன்னு நினைக்கிறேன். நீங்க முதல் 3 டிஜிட்டோ இல்லை 4 டிஜிட்டோ 5 எது போட்டாலுமே சரி, அது கண்டெய்னர் ஐடியை ஆட்டோமேட்டிக்காக கிரப் பண்ணி அப்ராப்ரியேட் ஐடியை நமக்கு கொண்டு வந்துடும். நான் இவ்வளோதான் போடுறேன். போட்டு பின் அண்ட் பேஷா லாகின் பண்ண போறேன். உள்ளுக்குள்ள போயிட்டேன் பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ள போயாச்சு கண்டெய்னருக்குள்ள. இப்போ இந்த கண்டெய்னர்ல போயிட்டு நான் விம்னு போட்டு பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்குமா இருக்காதா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்காது. we have to install. இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த டாக்கர் ஃபைல் நம்ம என்ன போட்டிருந்தோம், விம் இருந்தது இல்ல. சோ அப்ப விம் இருக்கும். ஓகே டப்ளிகேட் இருக்குமா? இருக்கும். கிட் இருக்குமா? இருக்காது. கமாண்ட் நாட் ஃபவுண்ட். அப்ப என்னன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அந்த டாக்கர் ஃபைல்ல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டுமே நம்ம கண்டெய்னருக்குள்ள வருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த டாக்கர் ஃபைல்ல இருக்கக்கூடியதான் இந்த கண்டெய்னர்ல வந்திருக்கு. ரைட்டா? கிளியரா? ரைட். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ exec போட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட அடுத்த எய்ம் என்னடான்னா, இப்போ என்னோட மேனேஜர் என்ன சொல்ல போறாருன்னா, இஸ் கோயிங் டு சஜஸ்ட் ஒன் திங். என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா, எக்ஸிஸ்டிங் விம் இமேஜ்னு ஒன்று இருக்கு தெரியுமா, விச் கண்டெய்ன்ஸ் 2 ப்ராப்பர்ட்டி ஆஸ் ஆஃப் நவ். கரெக்டா? என்னென்ன ப்ராப்பர்ட்டி? விம் டப்ளிகேட். விம் அண்ட் டப்ளிகேட் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? விம் அண்ட் டப்ளிகேட்.
பட் என்னோட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா கிட்டுன்றத புதுசா கொண்டு வான்றாரு. கிட்டுன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை புதுசா ஹேட் பண்ணு அப்படின்றாரு. கிட்டுன்ற ப்ராப்பர்ட்டியை புதுசா ஹேட் பண்ணி ஓகே நியூ இமேஜை கிரியேட் பண்ணுன்னு சொல்லல. அவரு எக்ஸிஸ்டிங் விம் இமேஜ் இருக்கு தெரியுமா, இந்த விம் இமேஜ்ல கிட் எடுத்துன்னு போயிட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணுன்றாரு, இன்சர்ட் பண்ணுன்றாரு. ஆல்ரெடி விம் அண்ட் டூப்ளிகேட் இருக்கு, அது கூட கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்றாரு. சொல்றது புரியுதா? இருக்கக்கூடிய இமேஜ என்ன சொல்றாரு, இருக்கக்கூடிய இமேஜ அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்றாரு, நியூ இமேஜை பில்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாமா? அப்போ டாக்கர் ஃபைல்ல போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ண போறோம். அந்த டாக்கர் ஃபைல்ல பண்ண சேஞ்சஸை இந்த இமேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஓவர் ரைட் பண்ண போறோம். ஓவர் ரைட் எப்படி பண்ண முடியும், அந்த இமேஜை ரீபில்ட் பண்ணா ஓவர் ரைட் ஆகுறத நீங்க பார்க்க போறோம். புரியுதா? செஞ்சிடலாமா போயிட்டு? ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கா? இதெல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஓரளவுக்கு புரிஞ்சதுன்னா போதும். எஸ், யுவர் சார் குட் இன் டாக்கர் அப்படின்னு அர்த்தம். இது அடிஷ்னலா நம்ம பண்ண போறோம். ஓகே, அடிஷ்னலா நம்ம பண்ண போறோம். அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்டெய்னர்ல இருந்து வெளியே வந்துருங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. One second, be online. ரைட், டன், தேங்க்ஸ். எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல போயிட்டு அமெண்ட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம செய்ய போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we have to open our docker file first. vi docker file இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை செய்ய போறீங்க. இன்சர்ட் மோடுக்குள்ள போயிடுங்க. from CentOS அப்படின்றத நம்ம போட போறது கிடையாது, ஏன்னா which has been already executed. இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி available with this particular image. CentOS 7ல தான் என்ன இருக்கு, இந்த விம் அதுக்கப்புறமா டூப்ளிகேட் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. ஸோ திரும்ப நம்ம அதை மென்ஷன் பண்ணாம இப்போ நம்மளோட பேஸ் எது தெரியுமா, நம்மளோட விம் இமேஜ். அந்த இமேஜ் நேம் தான் நம்மளோட பேஸ். ஃப்ரம் எது, நம்மளோட விம் இமேஜ். ஸோ விம் இமேஜ் கண்டைன்ஸ் CentOS-ம் இருக்கு, அதுக்குள்ள விம் இருக்கு, டூப்ளிகேட்டா இருக்கு. அடிஷ்னலி இதுல நம்ம என்ன பண்ண போறோம், கிட்ட மட்டும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ நோ நீட் டு மென்ஷன் விம் டூப்ளிகேட், இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் நம்மளோட சோர்ஸ் எது, இப்போ நம்ம இமேஜ் தான் நம்மளோட சோர்ஸ். அண்ட் எக்ஸிஸ்டிங் இமேஜ் கண்டைன்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், விம் அண்ட் டூப்ளிகேட். அண்ட் நியூ இமேஜ்ல we are just inserting the git alone. நான் சொல்றது புரிய ஆரம்பிச்சிருக்கா? இப்படிதான் எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல என்ன பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. so that we are going to do the amendment for the existing image. சேவ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூ இமேஜ் நேம் எல்லாம் வைக்க போறது கிடையாது. நம்ம கிட்ட எத்தனை இமேஜ் இருக்கு, விம் இமேஜ்ன்ற ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு இல்லையா, இது ரிலவெண்டா. இதே இமேஜ் நம்ம என்ன பண்ண போறோம், ரீபில்ட் பண்ண போறோம். அப்போ அடிஷ்னலா இருக்கக்கூடிய அந்த நியூ ப்ராப்பர்ட்டி கிட் இது கூட போயிட்டு அமெண்ட்மெண்ட் ஆக போகுது. இப்போ கரண்டா இதனுடைய சைஸ் எவ்வளவு பாருங்க, 415 MB. ஸோ நம்ம ரீபில்ட் பண்ண பிற்பாடு எவ்வளவு வரப்போகுதுன்றதையும் நீங்க பார்க்க போறீங்க. டாக்கர் பில்டு -t சேம் இமேஜ் நேம் டாட். ஓகே, வேற எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல, ரீபில்ட் பண்றேன், தட்ஸ் இட். குயிக்கா முடிஞ்சிடும் எனக்கு வேலை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே CentOS இன்ஸ்டாலேஷனு விம் அண்ட் டூப்ளிகேட் முடிஞ்சு போச்சு. இப்போ பண்ணிட்டு இருக்கிறது என்னது, வெறும் கிட்டினுடைய இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஐடம்
பொட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? டூப்ளிகேஷன் எஃபர்ட்லாம் வந்து டெவாப்ஸோட டூல்ஸ் எதுவுமே போடாது. ஏற்கனவே ஒரு ஒர்க் முடிஞ்சுதுறான்னா அது ஜஸ்ட் பார்க்க முடிஞ்சாச்சுன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும், முடியாத ஒர்க்கை போய் பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் ஐடம் பொட்டன்ட், எலிமினேட்ஸ் டூப்ளிகேஷன் எஃபர்ட். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் ஒன்று உருவாகிருக்கிறது தெரியும். பழைய இமேஜினுடைய சைஸ் எவ்வளோ? 415 MB. இப்போ இந்த இமேஜோட சைஸ் போய் பார்த்துடலாமா? புதுசா ரீபில்ட் ஆன இமேஜினுடைய சைஸ் அதே இமேஜ் தான், பட் என்ன இருக்கு? ரீபில்ட் ஆயிருக்கு இல்லையா? பாருங்க எவ்வளவு வந்திருக்கு? 586. அப்ப மாற்றம் ஏற்பட்டிருக்கா? மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா புதுசா கிட்ன்ற ஒண்ணு உள்ளுக்குள்ள வந்திருக்கு. அதனால அந்த சைஸும் வந்து நமக்கு டிஃபர் ஆயிருக்கு. அந்த இமேஜோட சைஸும் நமக்கு டிஃபர் ஆயிருக்கு. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெப்த் எடுத்துட்டு இருக்கேன். நான் உள்ளுக்குள்ள சும்மா இமேஜ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போகாம சைஸ் வைஸும் கூட வச்சு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பழைய கிளாஸ்ல ஒரு சீனியர் வந்து என்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்கும்போது நான் அவருக்கு ஆன்சர் பண்ணேன். அதை உங்களுக்கு அப்படியே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ரைட். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த இமேஜ் வச்சு நம்ம ஒரு நியூ கண்டெய்னரை லான்ச் பண்ணிடலாமா? அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இமேஜ் வந்து சேம் இமேஜ் தான். அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க? லாகின் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? உள்ளுக்குள்ள போயிட்டீங்க. இப்ப விம்மு போட்டா இருக்குமா? இதுக்குள்ள இருக்கு. இருக்கா? அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அர்த்தம். டூப்ளிகேட் இருக்கா? போய் பாருங்க. இருக்கு. கிட் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னாச்சு? கிட் இருக்குமா இருக்காதா? கிட் வந்துருச்சா? அவ்வளவுதான். அப்ப அடிஷனலா வந்த ப்ராப்பர்ட்டியும் நமக்கு சேர்ந்தாச்சு இது கூட. புரியுதா? இப்படிதான் ஒரு எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல டாக்கர் ஃபைல் மூலமா டாக்கர் ஃபைல்ல சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஆனா இமேஜை நம்ம என்ன பண்றோம்? ரீபில்ட் பண்ணி அப்படியே பண்ணி நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம அதாவது ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் நியூலி எக்ஸிகியூஷன் அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் as such. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோமா? கொஞ்சம் லைட்டா அட்வான்ஸ்டா ஒரு சில கமாண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். என்ன கமாண்ட்ஸ் அப்படின்னா லோக்கல் பேக்கப்ல ஒரு 3 முக்கியமான கமாண்ட்ஸை பார்த்தோம். அண்ட் கிளவுட் பேக்கப்ல ஒரு 3 முக்கியமான கமாண்ட்ஸை பார்த்தோம். அப்புறம் ஒரு இமேஜ் ஒரு டாக்கர் ஃபைல்ல ரைட் பண்ணிட்டு அது மூலியமா எப்படி வந்து ஒரு இமேஜை பில்ட் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். ரைட்டா? இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே டாக்கர்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். புரியுதா? சார் இதே மாதிரி ஓவர் ரைட் வந்து நம்ம புல் பண்ணி எடுத்துட்டு வந்த HTTP லிங்க் பண்ண முடியும் சார்? புல் பண்ணி எடுத்துன்னு வரண்டாருன்னா புல் பண்றதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும். பண்ண முடியும். ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது நீங்க பாத்தீங்களா? HTTPD ஒரு வெர்ஷன்ல மேபி அந்த HTTPD கூட வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. அதுக்கு முன்னாடி ஓல்டர் வெர்ஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாம கூட இருக்கலாம். அப்ப நீங்க புல் பண்ணி கொண்டு வரும்போது ஆல்வேஸ் என்ன பண்ணுறாருன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை தான் மேக்ஸிமம் எடுத்துக்கும். அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இட் இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் டு பி ஃபாலோடு. என்னடான்னா நம்மளே நம்மளோட டாக்கர் ஃபைலை ரைட் பண்றது தான் கரெக்டான இது. நான் சும்மா டெமோ பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டு புல் பண்ணி கொண்டு வந்தோம். பட் ஆனால் அது வந்து ரெக்கமெண்டட் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வெர்ஷன்ல என்னென்னவோ வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம இப்போ என்ன பண்ணோம்? அழகா CentOS எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அழகா மென்ஷன் பண்ணி நம்ம பாட்டுக்கு ரன் பண்றோம் இல்லையா? இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். நாலேஜ். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். எக்ஸிட் கொடுத்து நீங்க வெளியே வந்துருங்க. சொல்லுப்பா. சார் இதை கிட் கண்டெய்னர்னு சொல்லிட்டு சார் இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஸோ அது வந்துட்டு என்ன? கிட் கண்டெய்னரா? ஆமா, அது இருக்கா என்னன்னு கேக்குறீங்கன்னு தெரியல. கிட் கண்டெய்னர் இருக்கு பாருங்க. ஓகே சார், ஓகே. கண்டெய்னர் வந்து நம்ம அதாவது இமேஜ் வந்து நமக்கு மாறிடுச்சு. கரெக்டா? இமேஜ் மாறிடுச்சு. இமேஜ் மாறின இமேஜ் லேட்டஸ்ட் இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்றோம்? லேட்டஸ்ட் கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த ஓல்டு கண்டெய்னர் நமக்கு அவசியம் கிடையாது. we can remove this container. ஓகே. அதே மாதிரி பழைய இதுல இன்னொரு செக்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல, ப்ரீவியஸ் செக்மெண்ட், அதுல நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஓல்டு HTTPD இமேஜை we can remove and நியூ இமேஜ் மை இமேஜை நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம்.
ஸோ டிபெண்ட்ஸ், எது நடந்தாலும், எந்த சினாரியோ நடந்தாலும், எப்படி நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் கோடை எப்படியெல்லாம் வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ண போகிறோம், அண்ட் டாக்கர்னுடைய கண்டெய்னர் மூலியமா அப்ளிகேஷனை எப்படி அழகாக நம்ம ரன் பண்ண போகிறோம் வித்தவுட் எனி கஸ்டமர் இம்பேக்ட் அப்படின்றது தான் அல்டிமேட் எய்ம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ள இன்டெப்த்தாக நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்லி தர போகிறேன். CD டபுள் டாட் கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஒரு டைம் ஜோனை எப்படி நம்ம செட் பண்ணுறது, ஒரு டைம் ஜோனை எப்படி நம்ம செட் பண்ணுறது, பைத்தானை எப்படி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இதெல்லாம் கேட்குறாங்க. How to set a time zone and Python installation, Java installation, and then Ansible installation. இதெல்லாம் நீங்க வந்து Tomcat installation எல்லாம் Docker file மூலமா பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. Obviously possible. Yes or no? ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா நார்மல் யூனிக்ஸ் கமாண்ட் தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரன்னு, மெயின்டெய்னர், ஃப்ரம், அந்த மாதிரி எக்ஸ்போஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் இட். ஓகே, அதனால வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேக் யூஸ் ஃபார் அவர் ப்ராஜெக்ட். டாக்கர் ஃபைல் ரைட் பண்றது கஷ்டமே கிடையாது. இப்போ பைத்தானை நான் இன்ஸ்டலேஷன் பண்ண போறோம் அப்படின்னா டாக்கர் ஃபைல் அப்படின்றது இட்ஸ் அ குளோபல் யூனிக் நேம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இன்ஸ்டலேஷனுக்கும் we have to create one directory. கரெக்டா? டெஸ்டிங் பர்பஸ்க்காக. ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் டாக்கர் ஃபைல்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சிங்கிள் டாக்கர் ஃபைல்லையே மொத்தமாக கொண்டு வந்துடுவான். ஸோ நான் என்ன பண்றேன், பைத்தானு டைரக்டரின்னு ஒரு டைரக்டரி ஓபன் பண்றேன். சேஞ்ச் டைரக்டரி, பைத்தான் டைரக்டரிக்குள்ள போயிடுங்க. இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு அந்த டைரக்டரி. ஸோ vi டாக்கர் ஃபைல் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இன்சர்ட் மோட்ல போயிட்டு இதெல்லாம் இப்போ ஏற்கனவே எடுத்து முடிச்சது. இதை நான் இப்போதைக்கு நான் அங்கே போடுறேன், போட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுமா. இப்போ நம்ம இந்த சர்வர்ல நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அதே நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சார் இது நம்ம மட்டும் தான் பார்க்க முடியுமா சார்? இப்போ நம்ம மீன்ஸ் டெவலப்பர்லாம் இதை வந்து பார்க்க முடியாதுல்ல சார்? நம்ம இன்ஸ்டால் டெவலப்பர்ஸும் பார்ப்பாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் சம்டைம், அதாவது டெவலப்மெண்ட் தெரிஞ்ச ஒரு சில டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டுத்தையும் சேர்ந்தாப்புல பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து டெவலப்மெண்ட்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்டால் நமக்கு டெவலப்மெண்ட்லாம் தெரியாது. நம்ம பியூர்லி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டு இருப்போம். போய் டாக்கர் ஃபைலை வந்து ரைட் பண்ணுறது, அந்த டாக்கர் ஃபைல் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரன் பண்ணி ஒரு கண்டெய்னர், ஒரு இமேஜாக நம்ம பில்ட் பண்ணுறது, கண்டெய்னராக லான்ச் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தில் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் டெவலப்பர் என்ன சொல்லுவார், உங்ககிட்ட வந்துட்டு என்னுடைய சோர்ஸ் கோடு வந்து இங்கே இருக்குது, இந்த சோர்ஸ் கோடுக்குன்னு போயிட்டு நீங்கள் எந்த ரெலவெண்ட்டு ஃபைல் சிஸ்டம் பாத்தில் போடணுமோ அதில் போட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணலாம். எஸ் யூ கேன் ஹாவ் அ அப்ளிகேஷன் ரன் ஆல்சோன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க ரிக்வயர்மெண்ட்டை. அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ மெயின்லி நம்ம போயிட்டு ப்ரோக்ராம்லாம் எதுவும் எழுத போகிறது இல்லை, நம்ம ஒர்க் பண்ண போகிற இடமே கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் தான். ஓகே, நான் ஒரு தடவை சொல்லட்டேன் சார். சார் இப்போ நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியாக வச்சுருவோம். ஸோ டெவலப்பர் கொடுக்குற சோர்ஸ் கூட நம்ம அந்த ஹெச்டி டாக்ஸ் அந்த மாதிரி எது சொல்கிறாங்களோ அதுக்குள்ளே போட்டுடுவோம். அந்த அப்ளிகேஷனுக்கான போர்ட் நம்பரை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அந்த இதில் போய் அவங்க வந்து என்ன டெவலப் பண்ணாங்களோ பார்த்துக்கலாம், இல்லை டெஸ்டிங் பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்கலாம். அப்படியா சார்? அதுதான் எக்ஸாக்ட்லி, எக்ஸலண்ட், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான், நீ சொன்னதுதான். ஓகேவா? அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறோம் நம்ம. ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வாப்பா நீ வந்து உன்னோட சோர்ஸ் கோடுக்கு வந்து போட்டு, ஓகே, நீ டெப்ளாய்மெண்ட் கூட நீ செய்ய தேவையில்ல, எங்ககிட்ட டாக்கர் இருக்கு, அதுவே டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம். மெயின்டெனன்ஸ் கூட நீ செய்ய தேவை கிடையாது. மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் எங்ககிட்ட மானிட்டரிங் டூல் இருக்கு, அது உங்களுக்கு அலர்ட் த்ரோ பண்ணிவிடும். அந்த அலர்ட் வச்சு ஏதாவது டெக்னிக்கல் சொல்யூஷன் ஏதாவது தரணும்னா கஸ்டமருக்கு நீ ப்ரொவைட் பண்ணிக்க சொல்லிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஈஸியா மாற்றுறதுக்கு பேர் தான் டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டெவாப்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல உன்ன மாதிரியான பிரில்லியண்டான ஒரு சில ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணும்போது எண்ட் டு எண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேஷன் பண்ணிடுவீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகும். எரர்ஸ்லாம் நிறைய நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம் இல்லையா? எரர்ஸ்லாம் எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ டாக்கர் ஃபைலை நான் இப்போ ரன் பண்றேன் அப்படின்னா இந்த டாக்கர் ஃபைலை நான் ரன் பண்ணும் பொழுது ஏதாவது எரர்ஸ் இருந்தால் எனக்கு த்ரோ பண்ணிடும். உடனே நான் என்ன பண்ணுவேன், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ரன் பண்ணாதான் இட் வில் ரன், அதர்வைஸ் இட் won't even ரன். அப்போ பைத்தான் இன்ஸ்டலேஷன் என்னால் பண்ணவே முடியாது.
அப்போ பைத்தான் நான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கேன்டான்னா டாக்கர் ஃபைல் மூலிமா டெஃபினெட்லி நான் கரெக்டான டாக்கர் ஃபைல் சோர்ஸ் தான் நான் எழுதியிருக்கணும். எழுதாமல் என்னால் பைத்தானை இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம சிஸ்டமேட்டிக்காக மாற்றி வைக்கிறதுனால பேர்டன், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கு, மேனுவலாக நம்ம பண்ணக்கூடிய மேனுவல் இன்டர்வென்ஷனு, ஹியூமன் எரர்ஸ் எல்லாமே நமக்கு ரெடியூஸ் ஆகும். இதனால தான் டெவாப்ஸ் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸினுடைய பேக்கேஜும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். நம்ம செய்ய போகிறது வந்து சாதாரண வேலையாக இருந்தால் கூட இது என்ன பண்ணுது, ஃபைனலி எரர்ஸை எலிமினேட் பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வந்து மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ப்ரோட்டோகால், ஒரு அப்ஜெக்டிவ். ரைட்டா சார்? இப்போ அவங்க கேட்டாங்க, அதில் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஒரு கம்பெனியில் டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு சர்டைன் மெயில்ஸ் மூலமா நம்மளுக்கு ரிசீவ் ஆகும், இந்த ஃபைல் இந்த இடத்துல இருக்கணும், இது மாதிரி கான்ஃபிகரேஷன்ல வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ ஜாவா கோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்லைன்னா ஒரு ஆட்டோமொபைல்ல வந்து ஷாப் யூஸ் பண்ணி பில்லிங் பண்ற இடத்துல அது எப்படி சார்? அது டிஃப்ரெண்டான ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்குல்ல சார், அப்ப எப்படி சார் அது? நம்ம என்ன பண்ணணும் அங்க போயிட்டு சொல்லுங்க. as a DevOps engineer நம்ம வந்து அவங்களுக்கு ஏத்த என்வாயர்மெண்ட்டை நம்ம செட் பண்றோம், அவ்வளவுதானே. டாட்நெட்னா இருக்கட்டும், இல்ல அது வந்து சாப்னா இருக்கட்டும், இல்ல அடூப்னா இருக்கட்டும், ரைட்டா, இல்லடா பைத்தானா இருக்கட்டும், பிஹெச்பியா இருக்கட்டும், ஆங்குலரா இருக்கட்டும், ஜாவாவா இருக்கட்டும், எனி ஃப்ரேம் ஒர்க், எனி டேட்டாபேஸ், வாட் எவர் இட் மே பி. ஓகே, வாட் இஸ் த கோல் ஆஃப் ஒன் DevOps engineer? நம்ம அவங்க என்வாயர்மெண்ட் ஜஸ்ட் மேக் இட் ரெடி த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துடணும் டோட்டலி. ஆஸ் அ டெவலப்பர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மற்றது எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் ரகுபதி அண்ட் அதர் நம்ம எல்லாருமே யாருன்னா கன்சல்டன்ட். நம்ம போயிட்டு மேக்சிமம் ஒர்க்கு நம்ம செய்யற மாதிரிலாம் இருக்காது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கோச்சரா இருப்போம், நம்ம மென்டாரா இருப்போம். நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்க, இந்த வழியில பண்ணணும், அந்த வழியில பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மென்டரிங் பண்ணணும். ஸோ அந்த லெவலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த பொசிஷன் நமக்கு தரமாட்டான். 10 இயர்ஸ்க்கு மேலே தான் நமக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்றதுனால ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸ்னுடைய கான்ஃபிகரேஷன் என்ன? 16.04 LTS உபுண்டு. எஸ் ஆர் நோ? அதுக்கு மேலே நம்ம என்ன கொண்டு வர போறோம்னா உபுண்டு 18.04 LTS. அண்ட் இந்த 18.04 LTS என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த டைம் ஜோன்ல ரன் ஆகணும்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா யூரோப்பியன் கான்டினென்ட். என்ன கான்டினென்ட்? யூரோப்பியன் கான்டினென்ட்ல ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன் நான். ஓகே, இந்த மாதிரி எந்த யூஎஸ் கான்டினென்ட் அப்படின்னா யூஎஸ் கான்டினென்ட்ல நீங்க போட்டுக்கலாம், ஏஷியன் கான்டினென்ட்ல நீங்க போட்டுக்கலாம், whatever it may be. அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எந்த டைம் ஜோனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளால செட் பண்ண முடியாதா? அந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமா we can set it. புரியுதா நான் சொல்றது? அப்போ டைம் ஜோனை நான் செட் பண்றேன். அண்ட் அந்த டைம் ஜோன் செட் பண்ண டைம் ஜோனை நான் ரன் பண்ணியும் நான் இடிசி டைம் ஜோன் அப்படின்ற பாத்துல எடுத்து போயிட்டு யூரோப்பியன் டைம் ஜோன் அப்படின்றதையும் நான் செட் பண்ணிட்டு போறேன். அதை நான் உங்களுக்கு வெரிஃபிகேஷனும் பண்ணி காட்ட போறேன். இந்த பர்டிகுலர் ஓஎஸ் உபுண்டு 18.04 LTS வந்து எந்த டைம் ஜோன்ல ரன் ஆகுதுன்ற விஷயத்த உங்களுக்கு நான் காட்டுவேன். அதுக்கப்புறமா we are going to install பைத்தானை இன்ஸ்டலேஷன் பண்ண போறேன். ரைட்டா, பைத்தானை இன்ஸ்டலேஷன் பண்ண போறேன். ஆன்சிபிள் இன்ஸ்டலேஷன் அதை பத்தி நான் செக் பண்ண போறதும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அது வேண்டாம், விட்டுருங்க, இப்போதைக்கு தேவையில்ல ஆன்சிபிள். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஆன்சிபிள் எடுக்கலன்றதுனால பைத்தான் இன்ஸ்டலேஷன் மட்டும் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். இப்போ டைம் ஜோனை செட் பண்றதும் ஓரளவுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ் கேன் ரன். ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருப்போம், டெவலப் பண்ணியிருப்போம். ஒரு மைக்ரோ சர்வீஸை யூஎஸ் கான்டினென்ட்டுக்காக நம்ம உருவாக்கியிருப்போம். ரைட்டா, அப்போ அது அந்தந்த மைக்ரோ சர்வீஸ் அந்தந்த கான்டினென்ட்னுடைய டைம் ஜோனை ஃபாலோ பண்ற மாதிரியும் நம்மளால செட் பண்ண முடியும் இல்லையா? அது லைட்டா கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம யோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எஸ்கேப் :WQ ஒரு 3 minutes டைம் எடுக்கும். இது எவ்வளோ? 3 நிமிஷம் டைம் எடுக்கும். மொத்தமா எத்தனை ஸ்டெப் இருக்கு பாருங்க. எத்தனை ஸ்டெப்பு? 1 2 3 5 ஸ்டெப் இருக்கு பாருங்க. ஆன்சிபிள் விட்டுருங்க, நமக்கு தேவை 4 ஸ்டெப் தான். கரெக்டா? 4 ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஆனால் டெக்னிக்கலி 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். 4 ஸ்டெப் நமக்கு முடிஞ்சாலே போதும். ஆன்சிபிள் வேணா நம்ம ரிமூவ் கூட பண்ணிக்கலாம், அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டாக்கரு பில்டு -t
இதுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சிடலாமா? பைத்தான் இமேஜ் டாட். ஓகே, பில்ட் பண்ணிடலாமா? என்டர். ஸோ இட் வில் டேக் மினிமம் 3 minutes டைம். ஓகே, ஒரு சின்ன குட்டி பிரேக் நான் எடுத்துக்கிறேன், தண்ணி சாப்பிட்டு நான் வந்துடுறேன். அதுக்குள்ள இந்த இன்ஸ்டலேஷன் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு கரெக்டாக வந்து ஒரு 11:33க்கு திரும்ப நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும், பாருங்க.
தேங்க்யூ கைஸ். பாருங்க, இது மாதிரி வந்து சக்சஸ்ஃபுல்லி பில்ட் ஒன் இமேஜ் அண்ட் தென் சக்சஸ்ஃபுல்லி டேக்டு பைத்தான் இமேஜ் லேட்டஸ்ட்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இமேஜ் வந்து நமக்கு பில்ட் ஆனது எப்படின்னு நீங்க போய் கண்டுபிடிப்பீங்க. டாக்கர் இமேஜஸ். ஸோ பைத்தான் இமேஜ்னு ஒரு இமேஜ் வந்திருக்கு பாருங்க, வந்திருக்கா? 2 minutes ago நமக்கு வந்து அது உருவாயிருக்கு 639 MB சைஸ்ல. ஸோ இந்த இமேஜை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்ண போறோம். அதுக்கான கமாண்ட் சொல்லுங்க. டாக்கர் கண்டெய்னர் லான்ச் எக்ஸிக்யூட். நீங்க அப்படிலாம் பயப்படுறாங்கல்ல. கொஞ்சம் குழம்பாம கரெக்டா பார்த்துக்குங்க. ஒரு 2-3 கமாண்ட்ஸ் மட்டும் தான் ரிப்பீட்டடா நம்ம பார்ப்போம். என்னன்னா ரன்னு, EXEC, பில்டு, இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடா பார்ப்போம். எனி பேக்கப் அண்ட் ரெக்கவரினா அந்த நேரத்தில் அந்த லோடு, சேவ், கமிட்டு, புஷ்ஷு, டேகு இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதனால வந்து ரிப்பீட்டடா ஒரு 10 கமாண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா? இதை நீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க இந்த சின்டாக்ஸோட சேர்த்து. ஓகே, ஸோ நமக்கு கண்டெய்னர் லான்ச் ஆயிருந்தது தெரியுது. இந்த கண்டெய்னருக்குள்ள இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டலேஷன் ஆயிருக்கணும். எஸ்ஆர் நோ? கரெக்டா இல்லையா? அதை போய் செக் பண்ணி பார்த்துலாமா? ஹவு டு லாகின் வித் ஒன் கண்டெய்னர்? டாக்கர் எக்ஸிக்யூட். கண்டெய்னரோட ஐடி bin bash. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய எல்லா வெர்ஷனையும் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. பைத்தானு -- வெர்ஷன், நார்மல் பைத்தான் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கா? பைத்தான் 2 - வெர்ஷன் இதுவும் இன்ஸ்டலேஷன் ஆயிருக்கா? அண்ட் பைத்தான் நீங்க அந்த லாக் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். எல்லா பைத்தானையும் பைத்தான் 2, 3 எல்லாத்தையுமே இன்ஸ்டலேஷன் பண்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், we can make use for our project. அண்ட் இதே மாதிரி பைத்தான் 4 நம்ம இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா டெஃபினெட்லி இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு வெர்ஷனே இல்லாததை இன்ஸ்டலேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்படி நம்ம எது வேணாலுமே இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும், சோர்ஸ் கோட டெப்ளாய்மெண்ட் பண்ண முடியும், ரைட்டா? கான்ஃபிகரேஷன் லெவல் சேஞ்சஸ் கூட நம்ம டாக்கர் வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னடான்னா மெயின்லி நம்ம 3 விஷயம் பார்த்தோம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். அஜெண்டா நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். இமேஜோட பேக்கப் 2 வகையில் எடுக்கலாம். எப்படிலாம் எடுப்போம்? லோக்கல் பேக்கப், கிளவுட் பேக்கப். லோக்கல் அண்ட் கிளவுட் பேக்கப். டாக்கர் ஃபைல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்காக அதை நம்ம பண்ணி பார்த்தோம் இல்லையா? எக்ஸிஸ்டிங் இமேஜ்ல நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? ரைட்டா? அது பாசிபிள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன், ஃப்ரம் CentOS 7 அப்படின்னு போட்டேன் இல்லையா? ஃப்ரம் CentOS 7 அப்படின்னு சொல்லி போட்டேன். அண்ட் செகண்ட் டைம் நான் ஃப்ரம் என்னன்னு போட்டேன், ஞாபகம் இருக்கா? விம் இமேஜ்னு சொல்லிட்டு அந்த இமேஜோட நேம் நான் போட்டேன். விம் இமேஜ்னு சொல்லிட்டு பாக்கியஸ்ரீயா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே, விம் இமேஜ்னு சொல்லிட்டு அந்த இமேஜ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், மாடிஃபிகேஷன் நம்ம செஞ்சிருக்கோம். கரெக்டா? ரைட். ஸோ அமெண்ட்மெண்ட் டு தி எக்ஸிஸ்டிங் இமேஜை நம்ம பார்த்தாச்சு. டாக்கர் ஃபைலை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு சேம் இமேஜை நம்ம என்ன பண்ணோம், ரீபில்ட் பண்ணி ஜஸ்ட் ஓவர் ரைட் பண்ணிட்டு அடிஷ்னலாக இருக்கக்கூடிய டாஸ்க்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் பைத்தான் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது 2 விஷயத்த நீங்க செட் பார்த்தீங்க. எந்த கான்டினென்ட்னுடைய டைம் ஜோனை நம்ம செட் பண்ணோம், யூரோப் கான்டினென்ட்னுடைய டைம் ஜோனை செட் பண்ணோம். ரைட்டா? அண்ட் தென் Ubuntu 18.04 LTS மூலியமா ரன் ஆகிற மாதிரி பார்த்தோம். அண்ட் மோர் ஓவர் பைத்தானை இன்ஸ்டலேஷன் பண்ணோம். நம்ம இந்த வெர்ஷன் ஆஃப் தி பைத்தான் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம சொல்லவே இல்லை. லேட்டஸ்ட் வெர்ஷனை நமக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணிச்சு. ஆனால் பைத்தான் 2, பைத்தான் 3 எல்லாமே நம்மளோட சர்வரில் இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சிம்பிளா இன்னைக்கு நீங்க புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. பேக்கப் எடுக்கவும் கத்துக்கிட்டீங்க. டாக்கர் ஃபைலை எப்படி ரைட் பண்ணி நம்ம பில்ட் பண்றது, ஒரு இமேஜை நம்ம மாத்துறதுன்றதையும் கத்துக்கிட்டீங்க. போக
லைட்டாக ஒரு பைத்தான் இன்ஸ்டலேஷன் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம், ரொம்பலாம் ரஷ் பண்ண தேவையில்லை. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to see about ஜாவா இன்ஸ்டலேஷன் யூசிங் டாக்கர் ஃபைலு. அதுக்கப்புறமேட்டு வால்யூம் டாக்கர் வால்யூம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். டாக்கர் மவுண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். டாக்கர் நெட்வொர்க்கு, டாக்கர் லிங்க்கு, டாக்கர் சிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வான்ஸ்டு கான்செப்ட்லாம் இருக்குது. ஈஸியாக இருக்கும். அகைன் ஐம் சேயிங், இன்னைக்கு எடுத்தது ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டமா தெரியுதா உங்களுக்கு? இல்லை சார். இல்லையா? நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மோர் ஓவர் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடுத்தனோ அது எல்லாத்தையுமே ஸ்டெப் வைஸ் இங்கே நான் போட்டிருப்பேன். இங்க இருந்தா நான் இன்னைக்கு எடுத்தது மொத்தமா இங்க இருக்கும். உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் டு தி எக்ஸிஸ்டிங் இதுவும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பைத்தானோட இன்ஸ்டலேஷன் கமாண்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். எல்லாமே இங்க இருக்கும். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு செய்யாம, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு செஞ்சாலுமே செகண்ட் டைம் நீங்களா ஓனா டைப் பண்ணி கத்துக்குங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு வந்து உங்களை அறியாமையே நீங்க அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. சரியா? ஸோ டாக்கர் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்லி கமாண்ட் ஓரியன்டட். ஓகே, கமாண்ட் லைன் பேஸ்டு DevOps tool. ஓகே, தேங்க்ஸ் a lot guys. சார் ஒரு क्वेश्चन சார். இப்போ டெராஃபார்ம்ல வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேக்வர்ட்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. அப்படின்னா என்ன சார்? நெக்ஸ்ட் செஷன். ஹலோ சொல்லுப்பா சார். இல்ல சார், இப்போ டெராஃபார்ம் இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் ஆகுதுங்க. ஓகே புரியுது. நான் கண்டினியூஸா செஷன் எடுத்துட்டு இருக்கேன். கண்டினியூஸா செஷன் போயிட்டு இருக்கு. டாக்கர்ல வந்து ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். வேற ஏதாவதுன்னா நீங்க வந்து எனக்கு பிங் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சார் இன்டராக்டிவ் டெர்மினல் அட்டாச்மென்ட் சொன்னீங்களா சார்? -ITD க்கு ITD சார் வித்தியாசம்? ஆமாமா, அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்லி ITD-க்கும் IT-க்கும் என்ன டிஃபரன்ஸ், டிட்டாச் இல்லாம நம்ம பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே ஓகே சார். குட் क्वेश्चन மா. டேக் கேர். பை. யா, வில் மீட்.